ஓகே. ஸோ லைவ் ஆகிடுச்சாப்பா? ஸோ லைவ் ஆகிடுச்சா? ஆடியோ வீடியோ கிளியரா? ஸோ லைவ் ஆயிடுச்சு, ஆடியோ வீடியோ கிளியர்னால் நம்ம சிங்க்ரனஸ் மிஷின்ஸோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு கிளாஸஸ் லைவ் ஆகிடுச்சு. ஸோ போகலாங்களாப்பா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானே? போகலாம்ல? குட் ஈவினிங்ப்பா. ஸோ குட் ஈவினிங், மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கால் அஸ் அவர் நம்பர். ஓகேங்களா? உங்களுக்கு டெக்னிக்கல் ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து நமக்கு கால் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. ஓகேங்களா? ஸோ உங்களோட டெக்னிக்கல் டவுட்ஸை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃபீச்சர்ஸ், ஓகேங்களா, நம்ம கிளாஸஸோட ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். ஸோ டெய்லி உங்களால் லைவ் பார்க்க முடியலன்னா ஸோ அது என்னவாக மாறிடும்னா ரெக்கார்டாக மாறிடும். ஸோ லேட்டரான் கூட நீங்கள் அந்த ரெக்கார்டட் செஷன்ஸை வாட்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து கிளாஸஸ்க்கு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த ரெஸ்பெக்டிவ் ஷெடியூலில் தான் நம்மளோட கிளாஸஸ் போகும். ஸோ கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2 years அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கால் அவர் நம்பர், ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணிங்கன்னா ஸோ ஃபர்தராக உங்களுக்கான கைடன்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டெய்லி லைவ் தான்ப்பா பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலும் பிஃபோர் தட் கால் பண்ணி பேசுங்க, அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசுங்க. ஸோ அங்கே கிளாஸஸ் எப்படி போக போகுது, எந்த மேனரில் இருக்க போகுது, அந்த பர்டிகுலர் கைடன்ஸ் நமக்கு ஓகேவா அப்படின்றத நீங்கள் பேசுங்க. ஸோ பிகாஸ் டவுட் கிளியரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட டவுட்ஸ் அப்பப்பயே கிளாரிஃபை பண்ணணும். அப்படி கிளாரிஃபை பண்ணால் தான் நீங்கள் அடுத்த டாபிக் படிக்கிறப்ப இன்னும் பெட்டராக புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் பிஃபோர் தட் நீங்கள் வந்து டவுட் கிளியரிங் எப்படி பண்ண போகிறாங்க, ஸோ டவுட் கிளியரிங் நம்ம எந்த ஸ்டாஃப் வந்து நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுட்டு நீங்கள் எங்கன்னா படிக்கலாம். நம்மளும் ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இன்ஸ்டியூட்டோட ஆன்கோயிங் ஷெடியூல். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ரெகுலேஷன்ஸ், வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸை பார்த்தோம். கரெக்டாக? ஸோ காமனாக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, வோல்டேஜ் ரெகுலேஷன் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா, இதுவே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்றது ஸோ என்னோட வோல்டேஜ் ட்ராப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. கரெக்டாக? வோல்டேஜ் ரெகுலேஷன்றது ஹவு மச் பர்சன்ட் வோல்டேஜ் ட்ராப் ஃப்ரம் நோ லோட் டு ஃபுல் லோடு. வோல்டேஜ் ட்ராப் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் நோ லோடு டு ஃபுல் லோடு. ஸோ நோ லோடு அப்போ இருந்த வோல்டேஜ் என்ன, அடுத்ததாக அதை ஃபுல்லோடு கனெக்ட் பண்ணுறப்ப இருந்த வோல்டேஜ் என்ன, இந்த டிஃப்ரென்ஸை தான் என்னோடய வோல்டேஜ் ட்ராப் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுதான் என்னோடய வோல்டேஜ் ரெகுலேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதனால எப்போ என்னோடய வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் என்னோட நோ லோட் டு ஃபுல் லோடோட வோல்டேஜ் ட்ராப்ன்றது அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். என்னோடய வோல்டேஜ் ரெகுலேஷன் ரெடியூஸ் ஆகுதுன்னா என்னோட நோ லோட் டு ஃபுல் லோடோட டீவியேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தேர்ஃபார் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் lower voltage regulation. கரெக்டா? எப்போ லோயர் வோல்டேஜ் ரெகுலேஷன் இருந்தால் தான் எனக்கு ரேட்டட் வோல்டேஜ் கிடைக்கும்பா. ஓகேங்களா? வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வந்து லோயராக இருந்தால் தான் நமக்கு ரேட்டட் வோல்டேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் லோவர் வோல்டேஜ் ரெகுலேஷன் டு அச்சீவ் ரேட்டட் வோல்டேஜ். ஸோ எனக்கு ரேட்டட் வோல்டேஜ் வரணும்னா ஸோ கண்டிப்பாக நம்ம இதை அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்ததாக வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார் வேரியஸ் லோட்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ், அடுத்ததாக வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார் ரெசிஸ்டிவ் லோடு, தட் இஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட்ஸ், யூபிஎஃப் லோட்ஸு. ஸோ அடுத்ததாக என்னோட லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்று லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸாக இருக்கலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுற லோட்ஸ். ஸோ இல்லைன்னா அது யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அது லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸாக இருக்கலாம். சார் காமனாக லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸை கனெக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்? ஸோ ஐஏஎக்ஸ்எஸ் வில் ப்ரொடியூஸ் ட்ராப். ஓகே? ஸோ என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ட்ராப்பை தான் ப்ரொடியூஸ் பண்ணோம்.
அதனால டெஃபினட்டாக வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் பாசிட்டிவ். அடுத்ததா மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எங்கே நடக்கும்னா எஸ் மேக்ஸிமம் ரெகுலேஷன் அக்கர்ஸ் அட் லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ். அப்போது இந்த கேஸில் தான் மேக்ஸிமம் ரெகுலேஷன் அக்கர் ஆகும். கரெக்டா? அதுவும் எப்போ அக்கர் ஆகும்னு நான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். நான் இது எல்லா பாயிண்ட்டும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ எப்போ என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா when theta it is equivalent to 5 இருக்கிறப்போ. ஓகேங்களா? ஸோ என்னோட இம்பிடன்ஸ் ஆங்கிள் இஸ் equivalent to the பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஸோ இம்பிடன்ஸ் ஆங்கிள் பவர் ஃபேக்டர் ஆங்கிளுக்கு இருக்கிறப்ப தான் என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் அக்கர் ஆயிருந்திருக்கும். ஸோ கிளியரா? இன் பர்டிகுலராக இது ப்ராக்டிக்கல் வேல்யூஸாக கேட்டாங்கன்னா சார் ஒருவேளை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கேட்டாங்கன்னா 0.2லிருந்து 0.1 லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸில் என்னோட இந்த லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸில் என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் அக்கராக இருந்திருக்கும். கிளியரா? அடுத்ததா யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி பவர் ஃபேக்டரில் என்னோட ரெகுலேஷன்ஸ் என்னவாப்பா இருக்கும்? எஸ் வி நோ. ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடில் ரெகுலேஷன் இஸ் ஸ்டில் பாசிட்டிவ். வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் பாசிட்டிவ் இல்லை? ஸோ ஏன்னா இந்த கர்வ் நம்ம வரைஞ்சிருப்போம். யூனிட்டி பவர் ஃபேக்டரில் எனக்கு இங்கே என்ன நடக்கும்னா என்னோட IAXS என்ன பண்ணாதுன்னா 0 தான், ட்ராப் கிடையாது. ஆனால் IARAல ட்ராப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே எனக்கு ட்ராப் இருக்குது. சார் இந்த கேஸில் எஸ் வீணோ IARA எல்லா இடத்துலையும் இருப்பார். ஓகேங்களா? ஸோ என்னோட ரெசிஸ்டிவ் ட்ராப்பு ரியாக்டிவ் ட்ராப்ஸ் இருக்கு. இங்கே எனக்கு ரியாக்டிவ்ல ட்ராப் இல்லை, ஒன்லி ரெசிஸ்டிவ் ட்ராப்பு. வி நோ திஸ் இஸ் வெரி மச் லோயர் பர்சன்ட். அதனால வோல்டேஜ் ரெகுலேஷனும் என்னவா இருக்கும்னா பாசிட்டிவ் வேல்யூ தான், பட் ஹையர் வேல்யூஸ்ல இருக்காது, கொஞ்சம் ஸ்மாலர் வேல்யூஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இது என்னோட லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு. அடுத்ததா இந்த லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ல தான் நமக்கு என்ன ரெகுலேஷன்ஸ் நடக்கும்னா எஸ் வி நோ ரெகுலேஷன் கேன் பிகம் பாசிட்டிவ், regulation can become 0, regulation can become negative. கரெக்டா? ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 கைண்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் வரும். பாசிட்டிவ் ரெகுலேஷனும் இதில் தான் வரும், நெகட்டிவ் ரெகுலேஷனும் இதில் தான் வரும், ஜீரோ ரெகுலேஷனும் இதில் தான் வரும். ஸோ கிளியரா? ஸோ என்னோட ஜீரோ ரெகுலேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளாஸஸில் டெரைவ் பண்ணியிருப்பேன். ஜீரோ ரெகுலேஷனுக்கு நம்ம என்னப்பா பார்த்தோம்? கண்டிஷன் ஃபார் ஜீரோ ரெகுலேஷனா ஜஸ்ட் அதுக்கு ஒரு டேர்ம் மட்டும் நம்ம டெரைவ் பண்ணோம். cos of theta plus phi is equivalent to cos of theta plus phi is equivalent to minus IA ZS by 2V. அவ்வளோதான். ஸோ கரெக்டா? இதுக்கு theta is equivalent to phi for maximum regulation. So இது என்னோட ஜீரோ ரெகுலேஷன். இதை தான் நேற்று கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ எப்படி நம்ம ஜீரோ ரெகுலேஷன்ஸ் வரும், எப்படி நம்ம நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸ் வரும், எப்படி நமக்கு பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. புரியுது இல்லை? எப்போ எந்த பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு என்ன ரெகுலேஷன்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இதிலிருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்க்கு போகலாமா? நேற்றே நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டோம். அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் கேரக்டரான ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்ததான் நெக்ஸ்ட் ஷார்ட் சர்க்கியூட் கேரக்டரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஷார்ட் சர்க்கியூட் கேரக்டர்னா என்னப்பா? ஸோ ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோம்னா அந்த கேரக்டரை நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். ஷார்ட் சர்க்கியூட் கேரக்டர்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் சர்க்கியூட் கேரக்டர். ஸோ நம்ம சிங்க்ரனஸ் மிஷினை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? சிங்க்ரனஸ் மிஷின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷார்ட் சர்க்கியூட் பண்ண போகிறோம். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறப்போ we know it is maximum RA is much lesser than XS. அப்போ இதில் ஆல்மோஸ்ட் என்ன தான் இருக்குன்னா JXS தான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சிங்க்ரனஸோட ரியாக்டன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஜெட்டாக கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். திஸ் இஸ் RA. அடுத்ததா JXS. ஸோ இப்படி இருக்கும் என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். இப்போ இதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோம், ரைட்? அப்போ ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோன்னா திஸ் இஸ் வாட் டெட் ஷார்ட் சர்க்கியூட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டுக்கு நீங்கள் டோட்டல் எழுதுனீங்கன்னா, ஸோ இந்த சர்க்கியூட் இஸ் இம்பிடன்ஸ் இஸ் டாமினன்ட் வித் ரியாக்டன்ஸ். ஓகே, இம்பிடன்ஸ் இஸ் டாமினன்ட் வித் ரியாக்டன்ஸ்.
ஸோ அதனால இதோட தீட்டாவை நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப இட் இஸ் நியரர் டு 90 டிகிரி. ஸோ கிளியரா? அப்போ இந்த பர்டிகுலர் கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ரியாக்ஷன்ன்றது பியூர்லி டீமேக்னடைசேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பியூர்லி டீமேக்னடைஸ் ஆகும். சார் இது சிம்பிள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஃபீல்டு இருக்கும்பா. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஃபீல்டு, ரோட்டார், இது ஸ்டேட்டார். கிளியரா? இப்போ இது நார்த் போல், இவன் சவுத் போல். ஸோ என்னோட ஃப்ளக்ஸ் இப்படி வெளியே வரும். ரோட்டார் தான் ஃப்ளக்ஸ்க்கான ஒரு ரீசன். ரோட்டார் வில் ப்ரொடியூசிங் த ஒர்க்கிங் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? அப்போ என்னோட ரோட்டார் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் வாட் 5M மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ். மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் இது காமன் கேஸ். நோ லோடில் இருந்திருக்கும். ஓகேங்களா? நோ லோடில் இருந்திருக்கும். இப்படி இருக்கிறப்போ இருந்திருக்கும். இப்போது இந்த இடத்துல நான் லோட் பண்ணி ஷார்ட் சர்க்யூட் பண்ண உடனே வாட் வி நோ, ஆர்மேச்சர் கரண்ட் வில் ஃப்ளோ. கரெக்டா? ஆர்மேச்சர் கரண்ட்ன்றது வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்னு இருந்தால் டெஃபினட்டாக நமக்கு என்ன தெரியும்பா, இந்த இடத்துல இன்னொரு பேராமீட்டரும் வருவான். ஓகேங்களா? வென்எவர் ஆர்மேச்சர் கரண்ட் ஜீரோவாக இருக்கிற வரைக்கும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். ஆர்மேச்சர் கரண்ட் ஜீரோவாக இருக்கிற வரைக்கும்பா, கிளியரா? ஆர்மேச்சர் கரண்ட் ஜீரோவாக இருக்கிற வரைக்கும் இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு ஆர்மேச்சர் கரண்ட்டை வந்து ஃப்ளோ ஆகிறப்போ என்ன ஆகும்னா டெஃபினட்டாக இதே இதில் எனக்கு ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸுன்றது எய்தர் மேக்னடைஸ் ஆகலாம், டிமேக்னடைஸ் ஆகலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருப்போம். கிளியரா? இதை தான் ஆர்மேச்சர் ரியாக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் πm அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ்னால இன்டியூஸ் ஆன வோல்டேஜ் திஸ் இஸ் E. அடுத்ததாக இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற லோடு என்னன்றதை பார்க்கணும். இந்த லோடு இஸ் பியூர்லி லேகிங் பா. கிளியரா? இட் இஸ் ஆல்மோஸ்ட் ZPF லேக் லோடு தான். கிளியரா? ஏன்னா ஆங்கிள் 90 டிகிரி கிட்ட இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ZPF லேகிங் லோடு. ஸோ வி நோ ZPF லேகிங் லோடை பொறுத்த வரைக்கும் கரண்ட், ஆர்மேச்சர் கரண்ட் வில் லேக்ஸ் பை 90 டிகிரி. ஸோ ஃப்ளக்ஸ் வில் பி ஆல்சோ இன் ஃபேஸ் வித் தட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இஸ் பியூர்லி டிமேக்னடைசிங். இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் தான் நமக்கு ஆர்மேச்சர் ரியாக்ஷன் பியூர்லி டிமேக்னடைஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து டிமேக்னடைஸ் ஆனதுனால நமக்கு என்ன தெரியும், திஸ் இஸ் பியூர்லி டிமேக்னடைசிங். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5M மைனஸ் 5A. கிளியரா? ஸோ நீங்கள் என்ன ஆயிருக்கும்னா இந்த இடத்துல என்னோட டோட்டல் ஃப்ளக்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் லோட ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்கல்ல. லோட ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுனால ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் பில்ட் ஆயிருக்கும். ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் எனக்கு மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணி டோட்டல் ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இந்த 5M இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பேன். இது இன்க்ரீஸ் ஆனால் தானே இதோட ரிடக்ஷனை என்னால் குறைக்க முடியும். இதோட ரிடக்ஷனை குறைக்கணும்னா நான் 5M இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ 5M நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா we need to increase our field current. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட ஃபீல்டு கரண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ IF-ஐ இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ கீப் ஆன் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுவேன், ஈவன் டிமேக்னடைஸ் பண்ணுவான். கீப் ஆன் இன்க்ரீஸ் பண்ணுவேன், ஈவன் டிமேக்னடைஸ் பண்ணுவான். அப்போ இந்த கேஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அப்படியே டிமேக்னடைஸ் ஆகும். இவனோட கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வர்சஸ் ஃபீல்டு கரண்ட் கிராஃப். இதுதான் ஷார்ட் சர்க்யூட் கர்வ். இது என்னோட ஃபீல்டு கரண்ட். நீங்கள் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அப்போ என்னவாகும், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதில் போகிற கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே நீங்கள் ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, இங்கே இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல IA தான் ISCயும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் தான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் நத்திங் பட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஸோ இப்போ பாருங்க, இதனால என்னவாகுது, இது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், இது ISC, இது என்னோட IF. இப்போ கீப் ஆன் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணேன், அப்போ ISC இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ திரும்பவும் நான் என்ன பண்றேன், டிமேக்னடைஸ் ஆயிட்டு என்னோட ISC குறைக்குது, திரும்பவும் நான் கீப் ஆன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன்.
ஓகேங்களா. இந்த லைனை பார்த்தீங்கன்னா இட் இஸ் a லீனியர் லைனாக இருக்கும். திஸ் இஸ் ஷார்ட் சர்க்கியூட் கர்வ் ஆர் கேரக்டர். இந்த லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் லீனியர் லைன். ஸோ ஏன் இது லீனியராக வருதுன்னா, நீங்கள் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸை இங்கே 5M இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, 5M இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு இங்கே என்னவாகும், வில் இன்க்ரீஸ் அவர் ஐஎஸ்சி, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணும்ப்பா, இ இன்க்ரீஸ் ஆகும். இ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐஏ இன்க்ரீஸ் ஆகும். ஐஏ இஸ் நத்திங் பட் ஐஎஸ்சினா ஐஎஸ்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பியூரா அப்படியே ஒரு லீனியர் கர்வு வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு ஒரு பியூரான ஒரு லீனியர் கர்வ் தான் வரும். திஸ் இஸ் அவர் ஷார்ட் சர்க்யூட் கர்வ். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளோட ஷார்ட் சர்க்யூட் கர்வ். எஸ்சிசி கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்சி கர்வ் அப்படின்னு கூட சொல்லலாம், ஷார்ட் சர்க்யூட் கர்வ். ஓகேங்களா, இப்போ இது புரியுது இல்லை. ஸோ இந்த கேசஸ் தான் பார்த்துருந்தோம். ஓப்பன் சர்க்யூட் கர்வ் நம்ம ஆல்ரெடி நேற்று வரைஞ்சிருப்போம். ஸோ ஓசி கர்வ் எப்படிப்பா இருக்கும், ஓசி கர்வ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருப்போம், ஃபீல்டு கரண்ட் 0வா இருக்கிறப்ப ரெசிடுவல் இஎம்எஃப் இருந்திருக்கும், கீப் ஆன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம், இட் வில் இன்க்ரீஸ் ஸ்டில் சம் பாயிண்ட். ஓகேங்களா, ஸ்டில் சம் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு மேலே சேச்சுரேட் ஆகிடும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பேர் நீ பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இஸ் நீ பாயிண்ட். இது என்னோட ஓசி கர்வ். ஓகேங்களா, ஏர் கேப் லைனை வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் parallel டு திஸ் கர்வ். ஓகேங்களா, இது என்னோட ஏர் கேப் லைன். ரிலக்டன்ஸே இல்லை அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அந்த கர்வுக்கு பேர் தான் ஏர் கேப் கர்வ், ஏர் கேப் லைன். ஓகேங்களா, அடுத்ததா இன்னைக்கு நம்ம ZPF கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ஜீரோ பவர் ஃபேக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதுக்காக நம்ம அஷ்யூம் பண்ண போகிற லோடுன்றது ஒரு ZPF லோடு. ஓகேங்களா, ஜஸ்ட் டேக் ஒன் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போதான் நம்மளோட ZPF லோடை எடுத்துக்க போறேன். ஸோ இந்த ZPF லோடுன்றது இட் இஸ் அ ஸ்டார் கனெக்டட் ZPF லோடு. ஓகேங்களா, விச் இஸ் அ ஸ்டார் கனெக்டட் ZPF லோடு, ஜீரோ பவர் ஃபேக்டர் லோடு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இது என்னோட பாயிண்ட் 1, திஸ் இஸ் வாட் பாயிண்ட் 1. ஸோ இது என்னோட பாயிண்ட் 2, இது என்னோட பாயிண்ட் 3. ஸோ இதே மாதிரி என்னோட எல்லா ஃபேஸ்லையும் நான் டிசைன் பண்றேன். திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, விச் இஸ் 3. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே 1, சரி இது வந்து 0, அதுக்கப்புறமா 1 2 3. திஸ் இஸ் 0பா, இவன் வந்து 1, இவன் வந்து 2, ஸோ மேலே இருக்கிறவன் 3. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் இஸ் 0 பாயிண்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து 1 பாயிண்ட், எல்லா இடத்துலையுமே அடுத்த பாயிண்ட் இஸ் 1, அடுத்ததா 2, அடுத்ததா 3. ஓகே, இதுதான் என்னோட சிங்க்ரனஸ் ஸ்டேட்டார் ஆஃப் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். அடுத்ததா இங்கே என்ன இருக்குன்னா ஃபீல்டு இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபீல்டு.
ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா ஃபீல்டை வேரி பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வேரியிங் சிம்பிள். ஓகே, ஃபீல்டை வேரி பண்ணுவோம். இந்த கண்டிஷனில் என்னென்னலாம் எடுத்துக்கிறேன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனோட ஸ்பீடு நீங்கள் எடுத்துக்கிறப்போ கான்ஸ்டன்ட். இந்த ஆல்டர்னேட்டரை நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்ததாக மெயின்டைன் த ஆர்மேச்சர் கரண்ட் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஆர்மேச்சர் கரண்ட்டையும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆர்மேச்சர் கரண்ட்டுன்றது இதில் போகிற என்னோட லோடு கரண்ட் தான் ஆர்மேச்சர் கரண்ட். கிளியரா? என்னோட ஆர்மேச்சர் கரண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லோடோட நாபை நான் வேரி பண்ணுவேன். ஸோ இப்போ வேரி பண்ணுறது மூலமாக என்னோட ஆர்மேச்சர் கரண்ட்டை நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஸோ ஆர்மேச்சர் கரண்ட்டை 20 ஆம்பியர்ஸ் நான் செட் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்மேச்சர் கரண்ட்டை 20 ஆம்பியராகவே மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லோடோட நாபை வேரி பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஐ எம் கனெக்டட் திஸ் இன் அ 0 பொசிஷன். ஓகேங்களா? எல்லாமே 0 பொசிஷனில் இருக்கும். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரும், அடுத்ததாக செகண்ட் பொசிஷன், அடுத்ததாக தேர்ட் பொசிஷன். ஸோ 0 பொசிஷனுக்கு இருக்கும், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஓகே, கீப் ஆன் இந்த மாதிரி என்னோட லோடை வந்து நான் வேரி பண்ணிகிட்டே போக போகிறேன். ஓகே, இப்போ புரியுது இல்லை? ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். திஸ் இஸ் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். இது என்னோட ஃபீல்டு என்ன பண்ணுவேன்னா வேரி பண்ணுவேன். எப்படி வேரி பண்ணுவேன்னா இதோட பொசிஷனை வேரி பண்ணுவேன். ஓகேங்களா? இதோட பொசிஷனை ஃபர்ஸ்ட் 0ல் வைப்பேன். என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் 20 வருதா? ஓகே. அடுத்ததா ஸோ அப்போ என்ன ஃபீல்டு கரண்ட்ன்றதை பார்த்துக்கிறேன், அந்த ஃபீல்டு கரண்ட்டை எழுதிக்கிறேன். அடுத்ததாக இவனோட டெர்மினல் வோல்டேஜ், ஸோ இந்த ஃபேஸுக்கான டெர்மினல் வோல்டேஜும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? அந்த வோல்டேஜஸும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வோல்டேஜ் அடுத்ததாக ஆர்மேச்சர் கரண்ட்டை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஆர்மேச்சர் கரண்ட் IA. ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் ஆர்மேச்சர் கரண்ட்டை மெஷர் பண்ணிக்கிறேன். அடுத்து நாப் 2க்கு கொண்டு வரேன். நாப் 2க்கு கொண்டு வந்த உடனே ஸோ இங்கே என்னவாகும்னா ஆர்மேச்சர் கரண்ட் நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே இம்பிடன்ஸை இன்சர்ட் பண்ணுறோம். இம்பிடன்ஸ் வருதுன்னா ஸோ நமக்கு தெரியும் V is equivalent to IZ. கரெக்டாக? அப்போ I is equivalent to V/Z. அப்போ நீங்கள் வென்எவர் நீங்கள் Z இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, 0 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா Z 0. ஓகேங்களா? அட் 0ன்ற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா Z வேல்யூ இஸ் 0. ஸோ 0 பொசிஷனில் Z இஸ் 0. ஓகேயா? ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா Z இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் Z இஸ் 1 ohm. ஸோ செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா Z இஸ் 2 ohms. ஸோ இப்போ பாருங்கள் பொசிஷனுக்கு போக போக என்னவாகுதுன்னா Z வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக டெஃபினட்டாக ஆர்மேச்சர் கரண்ட் குறைஞ்சிருக்கும்ல. இந்த ஆர்மேச்சர் கரண்ட் குறையிறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த ஆர்மேச்சர் கரண்ட் குறைஞ்சிச்சுன்னா நான் டேரெக்டாக போய் ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ திரும்பவும் அந்த ஆர்மேச்சர் கரண்ட்டை 20லே மெயின்டைன் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நான் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னோட நாபு லோடோட பொசிஷன்ஸை நான் மாற்றிட்டே இருக்கிறதுனால ஆர்மேச்சர் கரண்ட் வில் வேரி. ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் வேரி ஆகிறத நான் என்ன பண்ணுவேன் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன். கீப் ஆன் இந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு டேபிளை டெரைவ் பண்ணி அந்த டேபிளை நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? அது என்னோட ZPF கேரக்டர். இப்போ நம்ம அந்த டேபிள் எழுதலாம். ஓகேயா? சி இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் நான் வந்து இம்பிடன்ஸோட பொசிஷன் ஆஃப் இம்பிடன்ஸ். ஸோ செகண்ட் என்னன்னா என்னோட ஃபீல்டு கரண்ட். அந்த கேஸில் என்னோட ஃபீல்டு கரண்ட் என்னவா இருந்துச்சு. அடுத்ததா என்னோட வோல்டேஜ் என்னவா இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இம்பிடன்ஸோட பொசிஷன் என்ன, அப்போ ஃபீல்டு கரண்ட் என்னவா இருந்துச்சு, அப்போ வோல்டேஜ் என்னவா இருந்துச்சு. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 0 அப்படின்ற பொசிஷன். சார் 0 அப்படின்ற பொசிஷன்ல வச்சிருந்தப்போ நீங்க பாருங்க 0 அப்படின்ற பொசிஷன்ல இம்பிடன்ஸ் என்னவா இருக்கும்பா? இம்பிடன்ஸ் இஸ் லோ, வெரி வெரி லோ, தட் இஸ் 0. சிம்பிளி இட் இஸ் இம்பிடன்ஸ் இஸ் 0. அப்போ இம்பிடன்ஸ் 0வா இருக்கிறப்போ என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் தானாவே அதிகமாக தான் இருந்திருக்கும். கரெக்டா? இம்பிடன்ஸ் 0வா இருக்கிறப்ப தானாகவே அதிகமாக தான் இருந்திருக்கும். இந்த கேஸில் ஃபீல்டோட ரெக்குவயர்மெண்ட்ன்றது வெரி வெரி லோவாக இருக்கும். இம்பிடன்ஸ் 0வா இருக்கிற பொசிஷனில் ஃபீல்டு கரண்ட்டோட தேவைன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் என்னோட ஃபீல்டு கரண்ட்டோட நீடுன்றது தட் இஸ் 2 ஆம்பியர் அப்படின்னு அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கேஸ்ன்றது 0 பொசிஷன் இஸ் அ ஷார்ட் சர்க்கியூட்டா?
0 அப்படின்ற பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் டெட் ஷார்ட் சர்க்கியூட். அப்போ வோல்டேஜ் கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வோல்டேஜ் ஜீரோவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரேன். ஸோ 0 பொசிஷனில் தான் 0. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா சம் இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இம்பிடன்ஸ் Z இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஆர்மேச்சர் கரண்ட் குறையுது. அப்போது கரண்ட் குறையுது. ஸோ அடுத்ததுனால என்ன பண்ண போகிறேன், இந்த 20க்கு நான் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை. ஏன்னா IA இஸ் மெயின்டைன்டு கான்ஸ்டன்ட். ஸோ இதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ அதனால அப்போ என்னோட ஃபீல்டு கரண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் பிகம்ஸ் 3 amperes. 3 ampere இல்லை, வாட் எவர் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ டேக் இட் இஸ் 3 ampere. ஸோ அப்போ இங்கே வோல்டேஜ் என்னவாயிருக்கும்னா எஸ் கண்டிப்பாக இங்கே பில்ட் ஆகிருக்கும் சார், அங்கே இம்பிடன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் இஸ் நாட் அட் ஆல் 0. கரெக்டாக இம்பிடன்ஸ் 0வாக இருந்தால் தான் V equivalent to IZ 0, therefore வோல்டேஜ் 0. இது 0 இல்லைன்னா வோல்டேஜும் 0 இல்லை. அப்போ வோல்டேஜ் ஒரு சஃபிஷியன்ட் வோல்டேஜான எக்ஸாம்பிள் 50 volt. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் பொசிஷனுக்கு போகிறேன். செகண்ட் பொசிஷன் போன உடனே இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னவாகும், ஆர்மேச்சர் கரண்ட் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஆர்மேச்சர் கரண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு நம்ம இன்க்ரிமெண்ட் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்ல. அதனால திரும்பவும் 4 ampere இன்க்ரீஸ் பண்ணுறேன். இட் பிகம்ஸ் 80 volt மாறுது. ஸோ திரும்பவும் நான் தேர்ட் பொசிஷனுக்கு போகிறேன். சார் தேர்ட் பொசிஷனில் போகிறப்போ தட் இஸ் பிகம் 5 ampere, இட் பிகம்ஸ் 100 volt. கிளியரா? இப்போ இந்த மாதிரி நம்ம போடுறோம். இப்போ இதுக்கு ஒரு வேவ் ஃபார்மை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த கர்வ் ஓகேங்களா, இந்த கர்வ் நம்ம வந்து வரையணும். ஸோ வரைஞ்சிங்கன்னா ஐஎஃப்க்கும் விக்கும் கர்வ் தான் வரைய போகிறோம். ஃபீல்டு கர்வ் வர்சஸ் வோல்டேஜ். ஓகே, அப்போ இதோட கர்வ் வரைகிறேன். இது 0 பவர் ஃபேக்டர் கர்வ், ZPF கர்வ். ZPFல 0 பவர் ஃபேக்டர்ல. இப்போ பாருங்க சார், இந்த சைடில் எனக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா திஸ் இஸ் வோல்டேஜ். ஸோ இது என்னோட ஃபீல்டு கரண்ட் IF. இப்போ பாருங்க ஃபீல்டு கரண்ட் ஆஃப் 2 amperesக்கு ஃபீல்டு கரண்ட் ஆஃப் 2 amperesக்கு வோல்டேஜ் என்னவா இருக்கு, ஃபீல்டு கரண்ட் ஆஃப் 2 amperes. See, take this is 2 ampere. ஓகேங்களா? ஸோ 1 ampere, 2 ampere, 3 ampere, 4 amperes. ஸோ இது என்னோட 5 amperes. ஓகே, ஸோ இந்த மாதிரி 1 ampereக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 0 volt இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 ampere 2 ampereக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 volt இருக்கு. அடுத்ததா 3 ampereக்கு பார்க்குறீங்க, 3 ampereல 50 volt இருக்கு. ஓகே, this is 50 volt 3 ampereல. 4 ampereல பார்க்குறீங்க, that becomes 80 volt. ஸோ அடுத்ததா 5 ampereல பார்க்குறீங்க, that becomes 100 volt. கிளியரா? that becomes 100 volt. அப்போ இந்த கர்வ் வரைகிறப்போ எஸ் இட் வில் பி லைக் திஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு வரும் சார். ஓகே, திஸ் இஸ் வாட் ZPF கர்வ். ஓகேங்களா? இது என்னோட ZPF கர்வ். புரியுதுல? இதுதான் நம்மளோட 0 பவர் ஃபேக்டர் கர்வ். ஸோ இந்த இடத்துல இது எதை மீன் பண்ணுதுப்பா? ஸோ இந்த ஃபீல்டு கரண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. கிளியரா? இந்த ஃபீல்டு கரண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ண இந்த இடத்துல என்ன நடந்தது? கிளியரா? நீங்கள் ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குதுன்னா அந்த ஃபீல்டு கரண்ட் எனக்கு அங்கே லாஸாகவே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபீல்டு கரண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக இந்த சிஸ்டமில் லாஸாக தான் போயிட்டுருக்கு. கரெக்டாக? அது டிமேக்னடைசேஷனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ZPF லோடுக்கு இந்த கர்வை வரைஞ்சிருந்தப்போ இந்த கர்வ் எப்படி போகுது? பெண்டாக போகுது. ரைட்? இது ஒரு ZPF லோடு. கிளியரா? இது ZPF லோடா இருக்கிறதுனால இந்த கர்வ் இப்படி பெண்ட் ஆகுது. இதுவே உங்களோட லோடு மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ZPF பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா டிமேக்னடைஸ் ஆகும். இது 0 பவர் ஃபேக்டர் லோடு இல்லப்பா. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியும் இட் இஸ் ஃபுல்லி டிமேக்னடைஸ். ஸோ நீங்க ஃபுல்லி டிமேக்னடைஸ் ஆனதுனால தான் என்னோட ஃபீல்டு கரண்ட் அதிகமாக தேவைப்படுது. இங்க பாருங்க,
ஸோ டிமேக்னடைஸ் ஆகிறதுனால தான் ஃபீல்டு கரண்ட் அதிகமாக தேவைப்படுது. ஸோ ஒருவேளை மேக்னடைஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே வோல்டேஜுக்கு எனக்கு கம்மியான ஃபீல்டு கரண்ட் தேவைப்பட்டிருக்கும். புரியுது இல்லை சார்? நமக்கு ஒரு விஷயம் தெரியும், லோடு ஹேஸ் த எபிலிட்டி. ஓகேங்களா, லோடுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. அது என்ன எபிலிட்டின்னா, ஸோ பேஸ்ட் அப்பான் த டைப் ஆஃப் லோடு. ஸோ இதுவே ZPF லேகாக இருந்தால் இது எப்பவுமே டிமேக்னடைஸ் தான் பண்ணும். இதுவே என்னோட UPF இருந்தால் இது எப்பவுமே எனக்கு கிராஸ் மேக்னடைஸ் தான் பண்ணும். ஸோ இதுவே எனக்கு ZPF லீடாக இருந்தால், ZPFன்னு நான் சொல்லலை, லேகு லீடுக்குமே இது பொருந்தும். ஸோ இங்கே எனக்கு என்ன நடக்கும்னா மேக்னடைஸ் பண்ணும். ஓகேங்களா, அப்போ இதுக்கு மேக்னடைஸ் பண்ணுதுன்னா அப்போ ZPF லீடு லோடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கர்வ் என்னவா இருக்குன்னா இப்படி வந்திருக்கும். ஸோ இந்த கர்வ் வில் பி இப்படி வரும். ஓகேங்களா, லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு இப்படி வரும். ஸோ லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு இப்படி வரும், லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு இந்த கர்வ் இப்படி போகுது. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா, அதிகமான இது ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் லோடாக இருக்கிறதுனால ஸோ அதிகமான ஃபீல்டு கரண்ட்டை எடுத்துக்குதுன்னு சொல்லுது. இதுவே ஒரு லீடிங் பவர் ஃபேக்டர் லோடாக இருந்துச்சுன்னா இதுக்கு கம்மியான ஃபீல்டு கரண்ட் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது. புரியுதா? இதுவே லீடிங் பவர் ஃபேக்டர் லோடுன்னா அதுக்கு ரொம்ப கம்மியான ஃபீல்டு கரண்ட் தான் தேவைப்படும். அதுவே லேகிங் பவர் ஃபேக்டர் லோடாக இருந்தால் அதுக்கு ரொம்ப அதிகமான ஃபீல்டு கரண்ட் தேவைப்படும். இந்த கிராஃப் அதுதான் எனக்கு சொல்லுது. ஓகே, இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது கொடுத்தா உங்களால் ஈஸியாக இந்த 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 டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வரைகிறேன். ஓகேங்களா, ஸோ இதோட ரிசல்ட் நான் எழுதுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கூட எழுதுறேன். ஓகேங்களா, திஸ் டெஸ்டோட ரிசல்ட் எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, the lagging power factor loads, இல்லைனா இருங்க, இதை நான் இன்னொரு லோடை செக் பண்ணி வேற லோடுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா டோட்டலாகவே எழுதுறேன். ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஃபைனலாக டோட்டலாக எழுதுனா நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதை நான் வந்து டோட்டலாக எல்லா லோட்ஸ்க்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் இங்கே நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. நம்ம அடுத்த லோட்ஸ்க்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்த லோடு. ஸோ லோடு சேச்சுரேஷன் கேரக்டர் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வேரியஸ் லோட்ஸ்க்கு ட்ரா பண்ண போகிறேன். இந்த கேரக்டரை லோட் சேச்சுரேஷன் கேரக்டர்னு சொல்லலாம். வேரியஸ் லோட்ஸ்க்கு நம்ம வரைஞ்சோம்னா இப்போ என்ன பண்றேன், இதே ப்ராசஸ் தான் பண்ணுவேன். இப்போ இந்த லோடு இண்டக்டிவ் லோடு இல்லப்பா, இந்த லோட என்ன பண்றேன், ரெசிஸ்டிவ் லோடா மாத்துறேன். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டிவ் லோடு, அடுத்ததா 0.8 லேகிங், அடுத்ததா 0.8 லீடிங்க்கு. ஸோ இந்த மாதிரி லேகிங்க்கும் பண்றேன், லீடிங்க்கும் பண்றேன், யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கும் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்ட்டை வேரியஸ் ஃபேக்டர்ஸ்க்கு பண்றப்போ இதோட கிராஃப்ஸ் எப்படி மாறும்னா, this is voltage, இது required field current. ஓகேங்களா, அந்த வோல்டேஜை பில்ட் பண்றதுக்காக, இந்த வோல்டேஜை கிரியேட் பண்றதுக்காக தேவைப்படுற என்னோட ஃபீல்டு கரண்ட். ஓகேங்களா, அந்த வோல்டேஜை கிரியேட் பண்றதுக்காக தேவைப்படுற என்னோட ஃபீல்டு கரண்ட் அது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் UPF லோடுக்கு வரையறேன். ஸோ UPF லோடு நம்ம ஃபர்ஸ்ட் கிரீன்ல வரைஞ்சிக்கலாம். ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு நீங்க பார்த்தீங்கன்னா சார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் சம் ட்ராப், கரெக்டா? ஸோ இதுக்கு ட்ராப் இருக்கும் சார். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே போன உடனே ட்ராப் ஆகிடும். ஓகேங்களா, திஸ் இஸ் UPF. இதை கர்வாக கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, இந்த டாட்டட் லைனுன்னு வேண்டாம். ஸோ இதை ஒரு கர்வாகவே வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் UPF. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் சேச்சுரேஷன்.
ஓகேங்களா. இந்த இடத்துல இது எதுனாலனா சேச்சுரேஷன்னால. இது பர்ஃபெக்டா நீங்க யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும்பா. ஓகேங்களா. யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இப்படி இருக்கும். சரி, அதுவே இப்பதான் நம்ம பார்த்தோம் என்னோட லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கிளியரா லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆக தான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. கரெக்டா, கரண்ட் இன்க்ரீஸ் ஆக தான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, ஃபீல்டு கரண்ட். ஸோ கிளியரா. அப்போ அடுத்ததா 0.8, இது 0.8 ஓட லாக். அடுத்ததா நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட்டுக்கு 0.6 ஓட லாக். ஓகே, 0.6 ஓட லாக். நெக்ஸ்ட் ஃபர்தரா இதே மாதிரி 0.2 லாக். ஓகேங்களா. ஃபர்தரா அடுத்ததா என்னோட ZPF லாக். இங்க பாருங்க, ஃப்ரம் திஸ் இதுல இருந்து பாருங்க, ஃபார் திஸ் இந்த இடத்துல நான் ஒரு 50 வோல்ட் ஆர் 100 வோல்ட் ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்பா. ஓகேங்களா, நான் ஒரு 50 வோல்ட் ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 50 வோல்ட் வாட் எவர் நீங்க எதுனா ஒரு வோல்டேஜ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது 50 வோல்டேஜுக்கு நீங்க வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடா இருந்தா இவ்வளவு ஃபீல்டு கரண்ட்டை கொடுத்தா போதும். ஸோ டேக் திஸ் இஸ் 2 ஆம்பியர்னு எடுத்தா 2 ஆம்பியர் நீங்க கொடுத்தா போதும். அதுவே 0.8 லாகிங் பவர் ஃபேக்டர் லோடா இருந்தா, ஓகேங்களா, 0.8 லாகிங் பவர் ஃபேக்டர் லோடா இருந்தா இப்ப பாருங்க, ஸோ அப்போ எனக்கு ஒரு 2.5 ஆம்பியர்ஸ் கிட்ட தேவைப்படுது. நெக்ஸ்ட் இதுவே 0.6 லாகிங் பவர் ஃபேக்டராக இருந்தால் 3 ஆம்பியர்ஸ் கிட்ட தேவைப்படுது. ஸோ இதுவே 0.2 பவர் ஃபேக்டர் லோடாக இருந்தால் எனக்கு 4 ஆம்பியர்ஸ் கிட்ட தேவைப்படுது. சரி, இதுவே ZPF லாகாக இருக்கிறப்போ இட் டேக்ஸ் அரௌண்ட் 10 ஆம்பியர்ஸ் கிட்ட எனக்கு தேவைப்படுது. ஸோ கரெக்டா இது எதை மீன் பண்ணுதுன்னா, the power factor of load decreases, it requires more field current. கரெக்டா, பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகுறப்போ என்னோட சிஸ்டம்க்கு அதிகமான ஃபீல்டு கரண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ இப்போ புரியுது இல்லை, லாகிங் பவர் ஃபேக்டருக்கு போறப்போ ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதே லீடிங் பவர் ஃபேக்டருக்கு போகலாம். ஸோ இது 0.8 சாரி யூபிஎஃப் இந்த சைடுக்கு வரப்போ நான் லீடுக்கு வரைகிறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் 0.8 லீடு. அடுத்ததா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா this is 0.6 ஓட லீடு. ஓகேங்களா, அடுத்ததா இன்னும் போக போக 0.4 ஓட லீடு, 0.2 லீடுன்னு கூட எடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் இந்த பக்கம் வந்தேன்னா this is ZPF லீடு. ஓகேங்களா, ZPF லீடு. இப்போ பாருங்க, ZPF லீடுக்கு இதுக்கு இந்த 50 வோல்ட்டை ஜெனரேட் பண்ணேன். இந்த ZPF லோடுக்கு இந்த 50 வோல்ட்டை ஜெனரேட் பண்ண எனக்கு தேவைப்படுற கரண்ட் 0.5 ஆம்பியர் இட் செல்ஃப். ஸோ இதுவே 0.2 பவர் ஃபேக்டர் லோடுக்கு இந்த 50 வோல்டேஜை பில் பண்ணுறதுக்காக, இந்த 50 வோல்டேஜை நான் கிரியேட் பண்ணுறதுக்காக தேவைப்படுற ஆம்பியர் இஸ் ஜஸ்ட் 1 ஆம்பியர். அப்போது இதிலிருந்து என்னால் ஈஸியாக என்னப்பா சொல்ல முடியுது, இப்போ நான் நோட்டஸ் கொடுக்கலாம்ல, இப்போ நான் உங்களுக்கு நோட்டை கொடுக்குறேன். ஸோ the lagging power factor loads requires more field current to build rated voltage. ஓகேங்களா, அதுவே the leading power factor loads requires less field current. So the leading power factor loads requires less field current to build the rated voltage. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்னால் சொல்ல முடியுது இல்லை, இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு இந்த பாயிண்டோட மீனிங் உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சு இல்லப்பா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ இப்போ சின்னதாக ஒரே ஒரு கொஷின் மட்டும் நான் இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரே ஒரு சின்ன கொஷின் மட்டும் நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறமா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் போயிடலாம். So the alternator to maintain rated voltage
the alternator to maintain rated voltage field current is minimum for which load? The alternator to maintain rated voltage field current require minimum for which load? So என்னோட எந்த particular loadக்கு field current is requires minimum? ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட எந்த பர்டிகுலர் லோடுக்கு ஃபீல்டு கரண்டோட தேவை ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லுங்களேன். இதில் என்னோட எந்த பர்டிகுலர் லோடுக்கு என்னோட ஃபீல்டு கரண்டோட தேவை ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்லுங்களேன். இப்போ இதில் என்னோட எந்த பர்டிகுலர் லோடுக்கு ஃபீல்டு கரண்டோட நீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபீல்டு கரண்டோட நீடு ஜஸ்ட் அதோட டைப் ஆஃப் லோடு லேகிங்காக லீடிங்கான்றதை பொறுத்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ் எப்பவுமே லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸை விட ரொம்ப கம்மியான ஃபீல்டு கரண்ட்டை தான் எடுத்துக்கும். அப்போ தேர்ஃபோர் லீடிங் பவர் ஃபேக்டருக்கு தான் என்னோட நீட் ஆஃப் ஃபீல்டு கரண்ட் இஸ் வெரி லெஸ். அப்போ ஆன்சர் வில் பி வாட்? ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. ஸோ இது புரியுது இல்லை? ஸோ திஸ் இஸ் எஸ், ஆப்ஷன் டி தான். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் மெத்தட்ஸ். சார் இப்போ வோல்டேஜ் ரெகுலேஷனா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸோ ஏன்னா இதுதான் என்னோட நோ லோடு டு ஃபுல்லோட வோல்டேஜ் ட்ராப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால வோல்டேஜ் ரெகுலேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சார் ஸ்மால் மெஷினாக இருந்தால் டைரக்டாகவே வோல்டேஜ் ரெகுலேஷனை டெஸ்ட் பண்ணிடலாம். லோடை கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் லார்ஜ் மெஷின்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மேக்ஸிமம் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே மெகா வாட்டில் தான் இருக்கும், மெகா MVAல இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ பவரை நீங்கள் லோட் பண்ணி வீண் பண்ணணுமே இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. அவ்வளோ பவரை நீங்கள் லோடு பண்ணி வீண் பண்ணணுமா அப்படின்றதுக்காக சில இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் டெஸ்டிங்க்கு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் ரெகுலேஷனை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். டைரக்ட் டெஸ்டிங். ஸோ டைரக்ட் டெஸ்டிங்னா என்னப்பா? பை லோடிங் த ஆல்டர்னேட்டர். ஆல்டர்னேட்டர் என்ன பண்றது? டைரக்டா லோட் பண்றோம். டைரக்டா லோட் பண்ணா எனக்கு தெரிஞ்சிரும்ல ஸோ எவ்வளோ வோல்டேஜ் டிராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னால் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் ஸ்மால் ஆல்டர்னேட்டர். ஸோ சின்ன ஆல்டர்னேட்டர்ஸில் வேணா இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்ததா இப்போ என்னோட பெரிய மெஷின்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி டைரக்ட் மெத்தட் பண்ண முடியுமா? முடியாது. இன்டைரக்ட் டெஸ்டிங் தான் நம்ம பண்ணுறோம். இன்டைரக்ட் மெத்தட்ஸ். ஓகேயா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்மோஸ்ட் வித்தவுட் லோடிங் திஸ் ஜெனரேட்டர் we are finding voltage regulations. கிளியரா? நம்ம லோடே கனெக்ட் பண்ணாம நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸை கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்ன தெரியும்? வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வேணும்னா ஸோ எனக்கு E தெரியும். Eன்றது தட் இஸ் இன் த நேம் பிளேட். ஸோ ஆக்சுவலி V தான் கொடுத்துருப்பாங்க நேம் பிளேட்ல, E கொடுக்க மாட்டாங்க, வோல்டேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ வோல்டேஜ் இன் த நேம் பிளேட். ஸோ நேம் பிளேட்ல எனக்கு வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் திஸ் இதுல இருந்து இந்த வோல்டேஜ்ல இருந்து எனக்கு E தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ E தெரிஞ்சா என்னால் ரெகுலேஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் ரெகுலேஷன்னா E மைனஸ் V பை Vனா. அப்போ தேர்ஃபோர் எனக்கு V தெரிஞ்சிருக்கு. இந்த E-யை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்டைரக்ட் மெத்தட் மூலமா இந்த E-யை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாகவே இதோட ரெகுலேஷன்ஸை சொல்ல முடியுமே. கரெக்டா? ஸோ இந்த E-யை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலேஷன் சொல்ல முடியும். ஸோ E இப்போ தான் நம்ம பார்த்தோம். E இஸ் ஈக்குவல் டு நேற்று ஃபார்முலாலாம் பார்த்தோம்.
V cos phi plus IARA ஓட whole square plus V sin phi plus or minus IAXA the whole square. ஸோ கிளியரா? அப்போ என்னன்னா என்னோட ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க நேம் பிளேட்லேயே. ஏன்னா இந்த மெஷினை வந்து வைண்டிங் பண்ணுறப்போ வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களா, நேம் பிளேட்டில் இ கொடுத்துருப்பாங்க, ஸோ ஐஏ கொடுத்துருப்பாங்க, ஆர்ஏ கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பேராமீட்டரை டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியரா? ஸோ இந்த 3 பேராமீட்டரை நமக்கு டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இந்த மெஷினோட ஆங்கிள் கூட கொடுத்துருப்பாங்க, பவர் ஃபேக்டர். இந்த மெஷின் இஸ் டிசைன்டு ஃபார் 0.8. இந்த 0.8க்கு இதோட பவர் இஸ் 300 MVA. இந்த ஜென்ரேட்டரை பார்த்தீங்கன்னா 300 MVA அப்படின்னு சொன்னேன்னா இந்த 300 MVA எதுக்குன்னா 0.8 பவர் ஃபேக்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிற எல்லா பேராமீட்டரும் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் என்னோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் XA நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ XAவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது வித்தவுட் லோடிங். ஓகேங்களா? ஸோ லோடிங்கை இல்லாமல் என்னால் XAவை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக சில ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈயை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் நமக்கு தானாகவே கிடச்சிரும்ல. இந்த XAவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்காக நம்ம சில மெத்தடாலஜிஸ்க்கு போகிறோம். இது எல்லாமே என்னோட இன்டைரக்ட் மெத்தட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட இன்டைரக்ட் மெத்தட்ஸ். ஜஸ்ட் இது உங்களுக்கு புரியுறதுக்காக அதை எழுதுனேன். இந்த ஃபார்முலாஸ் வேணும்னா வச்சுக்கோங்க, பிகாஸ் XA வேணும்ல. ஸோ இதில் என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட். Synchronous impedance method or EMF method. So second method is Rutherford ampere turns method. So இந்த மெத்தடோட பேர் என்னன்னா MMF method. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடும் அப்படியே உல்ட்டா. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனில் இயை கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் அப்படியே 1/E மாற்றுவேன். ஓகேங்களா? இதில் வந்து 1/E கண்டுபிடிப்பேன். ஸோ பொதுவாக இயை கண்டுபிடிச்சேன்னா இந்த மெத்தடில் 1/E கண்டுபிடிப்பேன், அவ்வளோதான். ஸோ அடுத்ததா தேர்ட் மெத்தட் இஸ் ZPF மெத்தட் ஆர் பாய்டர் மெத்தட். பாய்டர் ட்ரையாங்கிள் method. So finally American Standard method. ஓகேங்களா? American Standard Association method, that is ASA method. ஸோ ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈச் மெத்தடில் தான் நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ போகலாமா? ஃபஸ்ட்டு என்னோட மெத்தட் இஸ் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட் ஆர் EMF மெத்தட். சார் இந்த இடத்துல நம்ம பர்டிகுலராக XA கண்டுபிடிச்சா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா Z ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். Z கண்டுபிடிச்சா நமக்கு என்ன தெரியும்? Z இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் R + JX. கரெக்டாக? அப்போது இதிலிருந்து நம்ம Xஐ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்மளால் Xஐ கண்டுபிடிச்சிட முடியாது, இம்பிடன்ஸை தான் கண்டுபிடிக்க முடியும். இம்பிடன்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இம்பிடன்ஸ்லேருந்து ரெசிஸ்டன்ஸை கழிச்சிங்கன்னா ரியாக்டன்ஸ் எனக்கு X தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுலேயுமே நம்ம என்னோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் இருக்குதா, லீக்கேஜ் ரியாக்டன்ஸை இன்னும் ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். ஸ்ப்ளிட் பண்ண முடியாத வரைக்கும் எனக்கு என்ன தான் நடக்கும்னா எய்தர் இன்க்ரிமெண்ட் இன் ரெகுலேஷன்ஸ் வரும், இல்லை டிக்ரிமெண்ட் இன் ரெகுலேஷன்ஸ் வரும். இந்த ஃபர்ஸ்ட் 2 மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிகமாக எனக்கு கொடுத்துரும், ஸோ இன்னொரு மெத்தட் ரொம்ப கம்மியாக எனக்கு கொடுத்துரும். ஸோ எல்லாமே நான் வந்து ஆர்மேச்சர் ரியாக்ஷனாக எடுத்துக்கலாம், இல்லை எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட லீக்கேஜ் ரியாக்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே லீக்கேஜாக எடுத்து நான் ஒரு ஸ்டடி பண்ணிடுவேன், இல்லை எல்லாமே என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷனாக எடுத்து ஸ்டடி பண்ணிடுவேன். இந்த 2 மெத்தடில் அது ஒரு பிரச்சனை. ஆனால் தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக என்னோட லீக்கேஜையும் ஆர்மேச்சர் ரியாக்ஷனையும் ரெண்டுத்தையும் பிரிக்கும். ஸோ ZPF மெத்தடுன்றது அக்யூரேட் மெத்தடு. ஆனால் அதை விட இன்னமும் அக்யூரேட் அப்படின்னா ASA மெத்தட் சொல்லலாம். இங்கே நம்ம சேச்சுரேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணி படிப்போம். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷனில் ASA மெத்தட் இல்லை அப்படின்னா அக்யூரேட் மெத்தடாக நீங்கள் ZPF மெத்தடை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அக்யூரேட் மெத்தட் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து ஸோ ASA, அப்படி இல்லைன்னா ZPF நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என்ன
எனக்கு இஷ்யூஸ் வருது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மெத்தடு synchronous impedance method. ஓகேங்களா, synchronous impedance method அதுக்கு இன்னொரு பேரு EMF method. ஓகேங்களா, so இந்த மெத்தட்ல we are going to calculate the ZS. Then using this இல்லைன்னா இதோட நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா ZS கண்டுபிடிப்போம்பா. ஓகேங்களா, ZS தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பர்டிகுலரா என்னால XA எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ZS கண்டுபிடிக்க முடியும். We are calculate the ZS by using this. We calculated the XS. ஓகேங்களா, we are calculated the ZS by using this knowledge. We assumed ன்னு சொல்லலாம், பர்ஃபெக்ட்டா கண்டுபிடிக்கல நம்ம. we assumed XS. கிளியரா, நம்ம என்ன பண்ணிட்டோம், XS. ஓகேங்களா, we assumed XS by using this regulation can be estimated. ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோட ரெகுலேஷனை நான் என்ன பண்றேன்னா எஸ்டிமேட் பண்றேன், ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஓகேயா, ஸோ இதுக்காக we are using both OCC and SC character. ஓகேங்களா, for this we are using open circuit character and short circuit character. இப்போ இந்த ரெண்டு கேரக்டரை நீங்க யூஸ் பண்ண போறீங்க, இந்த ரெண்டு கேரக்டர் யூஸ் பண்ணி தான் அந்த ZS கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அதுக்காக இந்த கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல திஸ் இஸ் வாட் E. ஸோ இதுதான் என்னோட E. ஸோ இதே கர்வ் தான் இன்னொன்றும். ஸோ இதை என்னென்னு எடுத்துக்கிறேன்னா E, அடுத்து ISC, இது E, இதே கர்வ் தான் என்னோட ZSம் கூட. ஓகேங்களா, ஸோ ஒரே லைன்லேயே கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ பட் நான் ரெண்டு லைனாக போட்டிருக்கேன், ஏன்னா இங்கே எழுதுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், ரெண்டு பாயிண்டாக சொல்கிறதுக்காக. ஓகேங்களா, அவ்வளவுதான். நீங்கள் ஒரே லைனில் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த லைன் தட் இஸ் ஃபீல்டு கரண்ட் IF. ஸோ இது ஃபீல்டு கரண்ட், இந்த லைன் ஈன்னு சொல்கிறோம், ISCன்னு சொல்கிறோம், ZS அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட OC கர்வையும் SCC கர்வையும் ட்ரா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம SCC கர்வை எடுத்துக்கலாம். SCC கர்வு நம்ம இப்போ தானே பார்த்தோம், SCC கர்வ் இஸ் a straight line. Clear? This is what SCC character. Okay, இது என்னோட SCC character. Okay, இது என்னோட SCC. இப்போ OC வரைய போறேன். சார் OC பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரெகுலேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தேன். பட் நான் என்ன பண்றேன், அந்த EG அப்படின்ற ஒரு பாராமீட்டரை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ரெசிடியல் அப்படின்ற ஒரு பாராமீட்டரை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை எடுத்துட்டு நான் இந்த 0 லைனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த கர்வ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இட் வில் பி ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் OCC, ஓப்பன் சர்க்யூட் கேரக்டர். ஓகே, இப்போ பாருங்க, ஸோ இந்த ரெண்டு கேரக்டரை வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன்னா, OCCன்றது என்னப்பா, தட் இஸ் வோல்டேஜ். ஸோ SCCன்றது கரண்ட். நீங்கள் போய் பாருங்க, அந்த இடத்துல கூட போய் கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒன்று வோல்டேஜ், இன்னொன்று கரண்ட்டு. ஷார்ட் சர்க்யூட்டில் இங்கே கரண்ட்டு, ஓப்பன் சர்க்யூட்டில் இவன் வோல்டேஜ் வர்சஸ் ஃபீல்டு கரண்ட்டு. கிளியரா? அப்போது இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போகிறேன் நான். ஓகேயா, ஸோ இப்போ OCC வோல்டேஜ் டிவைடட் பை SCC கரண்ட். ஸோ வோல்டேஜ் பை கரண்ட் என்ன, V is equal to IZ, Z equal to V by I. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா இம்பிடன்ஸ் கிடைக்குது. கிளியரா? அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்க போகுதுன்னா டெஃபினட்டாக இட் வில் ப்ரொவைட் அவர்ஸ் இம்பிடன்ஸ். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குதுன்னா தட் இஸ் இம்பிடன்ஸ். ஸோ இந்த இம்பிடன்ஸை நம்ம என்னவா பண்ணிட்டோம்னா எல்லாமே எக்ஸஸாக ட்ரீட் பண்ணிக்கிறோம்.
ஓகேங்களா. இந்த இம்பிடன்ஸை நான் என்னவே எல்லாமே எக்ஸஸாகவே நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ZSக்கு ஒரு கர்வ் வரும். ஓகேங்களா. இப்போ இதை வேறு கலரில் போட்டுக்கலாம், பிகாஸ் அந்த கர்வை வந்து அந்த கலரில் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ZS is equivalent to OCC voltage, SCC current. ஸோ இப்போ இதை வந்து டிவைட் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், இவனும் 0, இவனும் 0. ஓகேங்களா. இவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக 5, இவன் வந்து இவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக 5, இவன் வந்து 1. ஸோ அடுத்து திரும்பவும் இவன் வந்து 10, ஸோ இவன் வந்து 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கர்வை ட்ரா பண்ணிங்கன்னா the curve will be ஸோ இப்படி வரும். ஓகேங்களா. இது என்னோட ZS கர்வ். ஓகே, this is what ZS. ஓகேங்களா. இது என்னோட சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் கர்வ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், ஸோ என்னோட ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்துச்சு அப்படின்றத நான் பார்ப்பேன். ஓகேங்களா. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ டெஸ்ட் எடுத்தோம்ல ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு, ஸோ அதுக்கு ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த கரண்ட் வந்து எப்போ என்னோட ரேட்டட் கரண்ட்டாக வருது. ஓகேங்களா. நமக்கு தெரியும்ல. ஸோ இந்த ஸ்டேட்டாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டை நான் திரும்ப எடுக்கிறேன்ப்பா, இந்த டெஸ்ட்டில் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஆர்மேச்சர் கரண்ட் வந்திருக்கும். என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் நமக்கு தெரியும், மெஷினோட நேம் பிளேட் டீட்டெயிலேயே ஐ ரேட்டட் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஐ ரேட்டட் 10 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஐ ரேட்டட் எனக்கு வர்றப்போ எனக்கு எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் இருந்துச்சுன்றதை நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஐ ரேட்டட் வர்றப்போ ஐ ரேட்டடுக்கு எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் தேவைப்படுது, ஸோ ஐ ரேட்டடை ப்ரொவைட் பண்ணோம்னா எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் தேவைப்படுது அப்படின்றத நான் மானிட்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணுறப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த ரேட்டாவை நான் இங்கே போடுறேன். திஸ் இஸ் IF required to build, ஸோ rated short circuit current, IF required to build rated short circuit current. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது ரேட்டட் கரண்ட் வந்துச்சு இல்லப்பா. ரேட்டட் கரண்ட் பில் பண்ணுறப்போ இது என்னன்னா, இங்க பாருங்க, ஸோ சிம்பிள் தான் இந்த டெஸ்ட்டு. நான் ஃபீல்டு கரண்ட்டை கொடுக்குறேன். ஸோ எப்போ கொடுப்பேன்னா, எனக்கு வோல்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ரேட்டட் கரண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. திஸ் இஸ் ஐ ரேட்டட். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐ ரேட்டட். ஸோ இந்த ஐ ரேட்டடை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா. அதுதான் ஐ ரேட்டடை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி எவ்வளோ வோல்டேஜ், இது என்னோட ரேட்டட் வோல்டேஜ், அதோட ப்ரொஜெக்ஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ரேட்டட் வோல்டேஜ். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் இஸ் ரேட்டட் வோல்டேஜ். ஸோ இது என்னோட ரேட்டட் கரண்ட், ஸோ இது என்னோட ரேட்டட் வோல்டேஜ். அப்போது இது நீங்கள் இம்பிடன்ஸை எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரேட்டட் வோல்டேஜ் பை ரேட்டட் கரண்ட்டில் தான் பண்ணணும். ZS எப்பவுமே ரேட்டட் வோல்டேஜ் டிவைட் பை ரேட்டட் கரண்ட். ஸோ இந்த ரெண்டு ரேட்டடாக இருந்தால் தான் ZSும் எனக்கு ரேட்டடாக கிடைக்கும். அப்போ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த போர்ஷனில் என்னோட ZS கிடைக்கும். ஸோ இது என்னோட ZSஆக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ZS வந்து சேச்சுரேஷன்லேருந்து முன்னாடி இருக்கும். இது என்னோட நீ பாயிண்ட்டு. இதுக்கு மேலே என்னோட சேச்சுரேஷன் இருக்குது. இங்கே சேச்சுரேஷன். ஸோ இந்த பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா ZS இஸ் சேச்சுரேட்டட். கண்டிப்பாக ZS சேச்சுரேட் ஆகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே ZS வந்து சேச்சுரேட் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறப்போ என்னோட ZS சேச்சுரேட் ஆகாத ஒரு ரீஜியனில் இருக்கும். ஓகேங்களா. ZS சேச்சுரேட் ஆகாத ஒரு ரீஜியனில் இருக்கும். இது எதை மீன் பண்ணுதுன்னா, ஸோ மொத்தமே டிராப் டியூ டு ஆர்மேச்சர் லீக்கேஜோட ரியாக்டன்ஸை தான் நான் கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னு மீன் பண்ணுது. ஓகேங்களா. ஆர்மேச்சரோட லீக்கேஜ் எல்லாமே நம்ம என்னவா எடுத்துட்டு இருப்போம்னா எல்லாமே ஆர்மேச்சர் லீக்கேஜாகவே எடுத்துட்டு இருப்போம். ஆர்மேச்சர் ரியாக்ஷனை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கேஸில் we calculated அப்படின்னு சொல்லலாம். கன்சிடர்டுன்னு இல்லை, we calculated. இப்படி நீங்கள் பண்ணுறப்போ we calculated the voltage drop due to leakage reactance.
ஓகேங்களா. இது எல்லாமே லீக்கேஜ் ரியாக்டன்ஸாவே நான் கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ன்றது என்ன ஆயிடுச்சுன்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆர்மேச்சர் ரியாக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அஸ்யூம் பண்றேன். ஓகேங்களா, இதனால எல்லாமே என்னோட லீக்கேஜ் போர்ஷன், எல்லாமே என்னோட லீக்கேஜ் போர்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டேன். ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா திஸ் இஸ் சேச்சுரேட்டட் ரீஜியன், இது என்னோட அன்சேச்சுரேட்டட் ரீஜியன். அப்போ அதிகமா எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டோட ரிசல்ட்ஸ் இங்க எழுதுறேன். இந்த டெஸ்டோட ரிசல்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ZS saturated, இது வந்து unsaturated. நம்ம கால்குலேட் பண்ணது என்னன்னா unsaturated. ZS unsat is greater than ZS sat. ஓகேங்களா, இதனால என்னவாகும்னா சிம்பிள் தான், என்னோட ZS அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப XS பாருங்க, இப்போ ZS அதிகமாயிடுச்சு. அன்சாச்சுரேட்டட் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த டயக்ராம்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம அன்சாச்சுரேட்டட் போர்ஷனை கால்குலேட் பண்ணோம். இப்போ இந்த ZS ல இருந்து தான் நான் மற்ற பேராமீட்டர்ஸை சொல்றேன். Z = ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ எப்படி நம்ம சொல்லலாம், R = சொல்லலாம்ல. எஸ், நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும், ஆர் வேணாம், எக்ஸ் தான் வேணும். ஸோ XS = ஸ்கொயர் ரூட் ஆஃப் ZS ஹோல் ஸ்கொயர் மைனஸ் RA ஹோல் ஸ்கொயர். கிளியரா? இப்போ பாருங்க, என்னோட ZS இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இருந்ததை விட என்னோட ZSன்றது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிளியரா? ZS இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும், XS இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? அப்ப XS இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம இப்பதானே பார்த்தோம், E = directly proportional to the X இல்ல. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா VI cos phi plus VI sin phi plus IA XA அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ VI cos phi plus IA RA plus whole square, இது VI sin phi plus IA XS. ஓகே, இப்போ பாருங்க இந்த போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ என்னோட E இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இருந்த E இந்த இடத்துல நீங்க கால்குலேட் பண்ணது அன்சேச்சுரேட்டட் போர்ஷன். அப்போ இந்த இடத்துல ஈயும் என்னவா இருக்கும்னா அன்சேச்சுரேட்டட் போர்ஷனா தான் இருக்கும். E is also unsaturated. ஸோ சேச்சுரேஷனே இல்லைல்ல, சேச்சுரேஷன் இஸ் நெக்லெக்டட். இந்த டெஸ்ட்ல என்ன ஆயிடுதுன்னா சேச்சுரேஷனையே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ தேர்ஃபோர் இவனோட வோல்டேஜ் ரெகுலேஷனை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனோட வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் லார்ஜர் தேன் த ரேட்டட். ஓகேங்களா? ஸோ இன் திஸ் கேஸ் voltage regulation calculated is larger than the actual. ஓகேங்களா? இந்த கேஸ்ல என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கிடைக்குது பாத்தீங்களா, இது என்னோட ஆக்சுவலை விட அதிகமானது. ஸோ தேர்ஃபோர் திஸ் மெத்தட் இஸ் நோன் ஆஸ் பெசிமிஸ்டிக் மெத்தட். ஓகேங்களா? இந்த கேஸ்ல நமக்கு ரெகுலேஷன் கிடைக்கிறதுன்றது பெசிமிஸ்டிக் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கும். பெசிமிஸ்டிக்னா எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் பெசிமிஸ்டிக். ஓகேங்களா? ஸோ பெசிமிஸ்டிக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் மோர் தேன் த எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் மெத்தட். ஸோ என்னோட இந்த பர்டிகுலர் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் என்ன இஷ்யூன்னா நம்ம சிம்பிளாக ஒரே ஒன் லைனராக கேட்குறாங்கன்னா சேச்சுரேஷன் இஸ் நெக்லெக்டட். சேச்சுரேஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணதுனால ஸோ எனக்கு கிடைச்ச வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆக்சுவல் ரெகுலேஷன்ஸை விட அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்ததான் என்னோட MMF மெத்தடு. MMF மெத்தடுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம கால்குலேட் பண்ணலப்பா, சிம்பிளாக இந்த ரிசல்ட்டே போட்டுக்கலாம். MMF மெத்தடுன்றது தட் இஸ் ஆப்போசிட் டு த EMF மெத்தட். ஓகேயா? அடுத்த மெத்தடு
புரியுது இல்ல? ஸோ அடுத்த மெத்தட் போலாம்ல. ஓகே, next method is MMF method. So or Rutherford ampere turns method. Rutherford ampere turns method. So இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஸோ அந்த இடத்துல EMF வெக்டர்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். சிம்பிளா இங்க நம்ம EMF வெக்டார்ஸ் ஆர் யூஸ்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல EMF வெக்டார்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா MMF வெக்டார்ஸ் ஆர் யூஸ்டு. So இதோட calculation is quite opposite to the EMF calculation. This calculation opposite to EMF calculations. இங்க நம்ம என்ன பண்ணோம்னா 1/E ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, இங்க நம்ம 1/E ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 1/E ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபர்தரா அதுக்கப்புறமா என்னோட கால்குலேஷன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த மெத்தட் ஆஃப் டெஸ்டிங்கில் அகெயின் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்னா OCC அண்ட் SCC தான் யூஸ் பண்ணுறோம். இன் திஸ் டெஸ்ட் we use OCC and SCC character. அடுத்ததா ஸோ இந்த மெத்தடில் நான் என்னவா கன்சிடர் பண்ணியிருப்பேன்னா, ஸோ MMF வெக்டார்ஸ் ஆர் கன்சிடர்டு ட்ராப் டியூ டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஸோ இந்த மெத்தடில் ட்ராப் டியூ டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஸோ எல்லாமே நம்ம ஆர்மேச்சர் ரியாக்ஷனாக ட்ரீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதனால இங்கே எனக்கு கிடைக்க போகிற ரெகுலேஷன்ஸ்ன்றது lesser than the actual regulation கிடைக்கும். The voltage regulation is less than actual regulation. So அந்த மெத்தட் நம்ம pessimistic method அப்படின்னு சொல்லலாமா? So இந்த method is known as optimistic method. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதாவது ஆக்சுவலை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலை விட கம்மியாக இருக்குன்றதுக்கு பேர் ஆப்டிமிஸ்டிக். ஸோ ஆக்சுவலை விட அதிகமாக இருக்குன்றதுக்கு பேர் பெசிமிஸ்டிக். ஓகேங்களா, அடுத்த மெத்தட் போகலாம். ZPF மெத்தடு. ZPF மெத்தடு ஈஸி. ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லேயும் எனக்கு ஒரு பிரச்சனை. ஸோ ஒருத்தன் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷனை விட கொடுத்துட்டான், ஒருத்தன் எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக கொடுத்துட்டான். ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தடில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் பாருங்கள், இந்த மெத்தடை பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் ZPF மெத்தடு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதோட பாயிண்ட் எழுதிக்கலாம். இந்த நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டு மெத்தடோட டிஸ்அட்வான்டேஜ் இதில் பாயிண்டாக எழுதிக்கலாம். இன் ஏர்லியர் two methods, ஓகேங்களா, ஸோ either EMF or MMF method. either EMF இல்லைன்னா or MMF methodsல MMF vectors are considered drop due to, நம்ம இப்போதான் பார்த்தோம், drop due to இதனால இருக்கலாம் இல்லை அதனால இருக்கலாம். armature reaction. ஓகேங்களா, ஸோ armature reaction and flux leakage. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், செப்பரேட்டாக எய்தர் இவனாலேயோ இல்லை அவனாலேயோ வரப்போகிற பிரச்சனையை தான் நம்ம பார்த்துருப்போம். பட்
ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ன்றது என்னன்னா ஒரு ஃப்ளக்ஸோட ஃபினோமினா. Armature reaction is a flux oda phenomena. So adhe mari leakage reactance. Leakage reactance endradhu enoda EMF oda phenomena. இதை தனித்தனியாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தனையே நம்ம டோட்டலாக கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை நம்ம தனித்தனியாக தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ தான் இந்த பாயிண்ட் பார்க்குறோம். இன் திஸ் மெத்தட் த டூ ட்ராப்ஸ் ஆர் செப்பரேட்டட். ஓகேங்களா? இன் திஸ் மெத்தட் ஒரு பாயிண்டட் ட்ரையாங்கிள் மூலமாக தான் இதை நான் செப்பரேட் பண்ணுவேன். இன் திஸ் மெத்தட் த டூ ட்ராப்ஸ் ஆர் separately considered with the help of pointer triangle. ஓகேங்களா? ஸோ என்னோட பாயிண்டர் ட்ரையாங்கிள் மூலமாக தான் இந்த பர்டிகுலராக இந்த ரெண்டு டிராப்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா நான் முன்ன என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், ஓசிசி எஸ்சிசி கர்வை எடுத்துக்கிட்டேன்னா இந்த முறை நான் என்னோட எஸ்சிசி கர்வுக்கு பதிலாக ஜெட்பிஎஃப் கர்வை எடுத்துக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஜெட்பிஎஃப் கர்வு கூட வரைஞ்சிட்டு தான் வந்தோம். கிளியரா? இது ஜெட்பிஎஃப் கேரக்டர். பாருங்க, this is ZPF curve. நான் அங்கேயே சொல்லியிருந்தேன், இது என்னோட ZPF கர்வு. இந்த டெஸ்ட்டுக்காக என்னோட ZPF கர்வையும் OCC கர்வையும் நான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்காக நம்ம ZPF கர்வையும் OCC கர்வையும் எடுத்துக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்காக நான் இந்த கர்வு ரெண்டு கர்வையும் டிரா பண்றேன். ஸோ இது E, V. ஓகேங்களா? ஸோ ஈயும் அதுதான், வியும் அதுதான். இது என்னோட ஃபீல்டு கரண்ட் IF. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும் சார்? ஸோ OCC கர்வை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணலாம். திஸ் இஸ் வாட் OCC. ஓகே, ஸோ இது என்னோட OCC கர்வு. அடுத்ததான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஏர் கேப் லைனை இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ஏர் கேப் லைனுக்கு பேரலாக ஒரு லைன் நம்ம வரைவோம். ஸோ அதனால ஏர் கேப் லைனை நான் வரைஞ்சிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ ஏர் கேப் லைன் okay, this is air gap line. ஓகே, இது நம்மளோட ஏர் கேப் லைனு, அது என்னோட OCC கர்வு. அடுத்ததா என்னோட ZPF கர்வை நம்ம வரைய போறோம். ஓகே, ZPF கர்வுன்றது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் சம் லொகேஷன். கரெக்டா? இந்த ZPF கர்வு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? இது நம்மளோட ZPF கர்வு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக வேணால் வரைஞ்சிக்குவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நீங்கள் போய் ZPF கர்வில் போய் பாருங்களேன். ZPF கர்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் என்ன மீன் பண்ணுது எனக்கு? இந்த டியூரேஷன். ஸோ இந்த டியூரேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் பொசிஷனை போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு இம்பிடன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? அட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இங்கேயே கூட நம்ம எழுதியிருப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல Z is 0. ஓகேயா, Zன்றது 0. அப்போ ஃபுல்லாகவே எனக்கு என்ன நடக்கும்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன், அதுக்கப்புறமா லீக்கேஜ். இந்த Z equivalent to 0ன்ற பொசிஷனில் எப்பவுமே ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் லீக்கேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் IARA ட்ராப் இருக்குதான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இங்கே எனக்கு ஒயரே இல்லை. ஸோ கிளியரா, ஒயரே இல்லாமல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறப்போ அதில் நடக்க போகிறது என்னென்னா லீக்கேஜ் ப்ளஸ் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் தான். இந்த லைனை நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ஆம்பியர்ன்றது என்னென்னா என்னோட IAXA ப்ளஸ் IAXL தான் இருக்கும். இதில் IARA வரவே வராது. பிகாஸ் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா Z is 0. ஓகேங்களா, Z 0வா இருக்கனால டெஃபினட்டாக ஆரும் 0வா இருக்குமா? ஆர் 0வா இருந்தால் IARA டெஃபினட்டாக 0. ஸோ பொதுவாக நமக்கு 3 ட்ராப் இருக்கும். அதில் இந்த ட்ராப் இருக்காதுன்னா மற்ற 2 ட்ராப் தான் இது. ஓகேங்களா, அப்போ அந்த 2 ட்ராப் என்னன்னா தட் இஸ் IARA, அடுத்ததா என்னோட IAXL. அப்போ சிம்பிளாக நான் என்ன சொல்லலாம்? தட் இஸ் ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு. இது ஒரு ஃபீல்டு கரண்ட்டு, கரெக்டா? இது ஒரு ஃபீல்டு கரண்ட். அப்போ ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு கிவ் த லீக்கேஜ், ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு கிவ் த ஆர்மேச்சர் ரியாக்ஷன். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் இது எப்படி எழுதலாம்னா ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு சப்ளை லீக்கேஜ், ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு சப்ளை ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஓகேங்களா, இதை என்ன எழுதிக்கோங்க. ஸோ IAFL, ஸோ IA கிடையாது, தட் இஸ் ஃபீல்டு கரண்ட். IFL ஃபீல்டு கரண்ட் required to supply leakage drop. so அடுத்ததா இன்னொன்னு என்னப்பா? IFA field current required to supply armature reaction. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நீங்க இந்த லைனை என்ன சொல்லலாம்னா அதேன்னு சொல்லலாமா? பிகாஸ் நமக்கு தெரியும். So this is known as IAFL plus IAFA, IFL plus IFA. Field current required to supply the leakage, field current required to supply the armature reaction. So புரியுதுல்ல? ஸோ என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷனையும் ஸோ என்னோட லீக்கேஜையும் சப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஃபீல்டு கரண்ட் அதுதான். ஓகேயா, ஸோ இப்போ அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேக்னிடியூடை நான் மெஷர் பண்ணிக்கிறேன் சார். இந்த மேக்னிடியூட் என்ன? ஸோ இந்த மேக்னிடியூட் ஃபார் எக்ஸாம்பிளாக தட் இஸ் 5 ஆம்பியர் ஆர் 10 ஆம்பியராக இருந்துச்சுன்னா இதே மேக்னிடியூடை நான் வந்து ஃபர்தராக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைனாக போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதே மேக்னிடியூடை நான் இந்த ஃபர்தராக இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கர்வில் இதே மேக்னிடியூடை நான் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ட்ரா பண்ணுறேன். ஸோ இருங்க, இப்போ இதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, திஸ் இஸ் ZPF கர்வ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்ன கொடுத்துக்கிறேன்னா திஸ் இஸ் A. ஓகேயா, இது என்னோட A அப்படின்ற பாயிண்ட்டு, இது O பாயிண்ட்டு. ஓகேங்களா, தட் இஸ் A அண்ட் O. அடுத்ததா இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த OA இருக்குது பார்த்தீங்களா, இந்த OA லைனோட லென்த்தை எடுத்துக்கிட்டு இந்த OA லைனோட லென்த்தை எடுத்துட்டு நான் அப்படியே இதில் வரைகிறேன். இந்த ZPF கர்வுக்கு எக்ஸ்ட்ரா வரைகிறேன் இந்த OA லைனை. ஓகே, இந்த OA லைனோட லென்த் ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர். சி, இந்த 5 சென்டிமீட்டர் லைனை நான் இங்கே வரைகிறேன். This is the length of OA. So same as the length of OA. என்னோட OA லைனுக்கு same as the length of OA. ஸோ அடுத்ததா இன்னொரு லைனை நான் வரைய போகிறேன். அந்த லைன் இஸ் parallel to the air gap line. இந்த ஏர் கேப் லைனுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். ஓகேங்களா, இந்த ஏர் கேப் லைனுக்கு பேரலாக இருக்கா? ஸோ அவ்வளவுதான் சார். ஸோ இந்த OA லைனை நான் வரைஞ்சிட்டே போயிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் என்னோட இந்த ஏர் கேப் லைனுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சேன். ஸோ அப்போ பர்ஃபெக்டாக இது என்னோட இந்த OCC கர்வையும் இந்த லைனையும் டச் பண்ணுது. அட் த சேம் டைம் இங்கேயுமே எனக்கு ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கேயுமே எனக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை அது டச் பண்ணுச்சு.
ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இந்த ட்ரையாங்கிள் தான் தட் இஸ் பாயிண்டர் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம். திஸ் இஸ் பி பாயிண்ட்டு, திஸ் இஸ் சி பாயிண்ட்டு அண்ட் திஸ் இஸ் டி பாயிண்ட்டு. சிம்பிள் தான். இந்த ஓஏ லைனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே பேரலாக கொண்டு போங்க. இந்த லைனை நீங்கள் இப்படி கொண்டு போகிறீங்க, இந்த லைனை நீங்கள் இப்படி கொண்டு வர்றீங்க. ஓகேங்களா? இது அப்படியே பர்டிகுலராக எனக்கு மீட் ஆகி இங்கே ஒரு ட்ரையாங்கிளை கொடுக்குது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் தான் என்னோட பாயிண்டர் ட்ரையாங்கிள். ஆக்சுவலாக இந்த லென்த் நமக்கு என்னப்பா தெரியும்? திஸ் இஸ் ஐஎஃப்எல் ப்ளஸ் ஐஎஃப்ஏ அப்படின்னு தெரியும். ஸோ பர்டிகுலராக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ட்ரையாங்கிளை ஒரு பர்ஃபெக்டாக நான் பிரிக்கிறேன். ஸோ இப்படி பர்ஃபெக்டாக நான் ஒரு ரைட் ஆங்கிளாக பிரிக்கிறப்போ, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் பிரிக்கிறேன். இதை நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரித்தேன்னா இது என்னோட இந்த பிசி கர்வை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஒரு ரீஜியன் எனக்கு என்னன்னு தெரியுதுன்னா தட் இஸ் ஐஎஃப்எல், ஃபீல்டு லீக்கேஜ் ட்ராப்பு. ஸோ இன்னொரு ரீஜியன் என்னோட ஐஎஃப்ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எனக்கு கிடைக்குதுப்பா. ஸோ ஏர் கேப் லைன் மீன்ஸ் என்னன்னா சிம்பிள் தான். இருங்க ஒரு செகண்ட், நான் அந்த தனி ஸ்லைடில் போடுறேன். சரி, இப்போ நீங்க எல்லாமே ஒரு காயில்ல தான், ஒரு கோர் மேல தான் நம்ம மவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சி இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டேட்டாரை பாக்குறீங்க. ஸ்டேட்டாரும் சரி ரோட்டாரும் சரி, இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் கோரா. கோர் இஸ் மேட் அப் ஆஃப் வித் SiFe. ஸோ தட் இஸ் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஒரு கோர்ன்றது பொதுவாக எப்பவுமே என்ன மெட்டீரியலால் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இதுக்கான மேக்னெட்டிக் கர்வ் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான லைன் வரைஞ்சிங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெண்டாக தான் ஆகும். ஏன்னா இந்த ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் என்ன பண்ண, இதுக்கான ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் தான் வரைய போகிறேன்ப்பா. அதை எப்பவுமே கோரில் தான் நான் வரைகிறோம். எப்பவுமே ஒரு கோருக்கு தான் நம்ம வரைஞ்சிருப்போம். ஏன்னா ஒயர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆன் கோர். ஒரு ஒயர் இருக்குன்னா ஒரு கோருக்குள்ளே தான் இருக்கும். ஸ்டேட்டாரு எப்பவுமே ஃபெரோ மேக்னெட் தானே, அதில் தானே என்னோட ஒயர்ஸ் இருக்கு. ஸோ எதுக்காகன்னா இந்த ஃபெரோ மேக்னெட் எனக்கான ஃப்ளக்ஸுக்கான ஒரு பாத்து. ஓகேயா? அந்த ஃப்ளக்ஸுக்கான பாத்து இருக்கும். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அதால் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போயிடும். அதுதான் நம்ம சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக இந்த இடத்துல ஃபெரோ மேக்னெட்ஸால் மேனுஃபேக்சர் பண்ண கோருக்கு தான் சேச்சுரேஷன்ஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ ஃபெரோ மேக்னெட்டால் மேனுஃபேக்சர் ஆகிற ஒரு கோருக்கு தான் இந்த மாதிரி சேச்சுரேஷனான ஒரு கர்வ் இருக்கும். ஓப்பன் கேரக்டர், இது ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இவனோட ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டர், திஸ் இஸ் ஃபீல்டு கரண்ட் அண்ட் திஸ் இஸ் வோல்டேஜ். ஸோ இது ஒரு கோரு. இந்த கோரை பொறுத்த வரைக்கும் சம்வாட் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னாலாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா கோர் சேச்சுரேஷன் ஆகிடும். எப்போ? மேக்னெட்டிக் மெட்டீரியலில். ஏன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு ஒரு மேக்ஸிமம் கண்டென்ட், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கும். எல்லா மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்குமே ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு மேலே அதால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுனால தான் இதோட கர்வு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போல. இல்லை, இதோட கர்வு ஏன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போலன்னா என்னோட மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு இருக்கிற சேச்சுரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஏர் கேப் லைன்னா என்னன்னா, சார் இப்போ நான் அஷ்யூம் பண்ண ஸ்டேட்டாரோட கோர்ன்றது ஏர். ஓகே, இதுக்கான கோர் நீங்கள் இதை எந்த கோராக எடுத்துக்கிறீங்கன்னா கோர் இஸ் மேட் அப் ஆஃப் வித் ஏர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கோர் மெட்டீரியல், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இட் ரெக்வயர்ஸ் லெஸ் மேக்னடைசிங் கரண்ட், திஸ் லெஸ் ஃபீல்டு கரண்ட். ஓகேங்களா? இதுக்கு ரொம்ப கம்மியான ஃபீல்டு கரண்ட் தான் பொதுவாக தேவைப்படும். ஆனால் இந்த ஏர் கேப் லைனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் சேச்சுரேஷன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. ஏருக்கு சேச்சுரேஷன்ற ஒரு கெப்பாசிட்டி நம்ம சொல்ல மாட்டோம். ஃப்ளக்ஸுக்கு கரெக்டாக, ஃப்ளக்ஸுக்கு நம்ம கெப்பாசிட்டி ஆஃப் சேச்சுரேஷன் ஒன்று கிடையாது. ஓகே, அப்போ ஏரில் கண்டு நீங்கள் ஃப்ளக்ஸை கொடுத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் இஸ் கோயிங் த்ரூ த ஏர். ஓகேங்களா? அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் கோயிங் த்ரூ த ஏர். இதுக்கு எனக்கு நோ சேச்சுரேஷன். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரை நீங்கள் கோரா யூஸ் பண்ணீங்கன்னா நோ சேச்சுரேஷன். இதை நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் கூட பார்ப்போம். ஸோ ஏரை டிரான்ஸ்ஃபார்மர் கோரா யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்ஃபார்மரோட கர்வுமே என்னவா இருக்கும்னா இந்த மாதிரி பெண்டு கர்வாக வராது, லீனியர் கர்வாக வரும். ஏன்னா சார் சேச்சுரேஷன் ஆனால் தானே இந்த இடத்துல சேச்சுரேஷன்னா என்னப்பா அர்த்தம்? நீங்கள் ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. சேச்சுரேஷனுக்கு என்ன அர்த்தம்னா ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க.
ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஆனால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சா? ஆகாது. கிளியரா? ஸோ ஃபீல்டு கரண்ட்டோட இன்க்ரிமெண்ட்டுக்கு வோல்டேஜில் ரொம்ப பெரிய இன்க்ரிமெண்ட் இருக்காது. இதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன். ஆனால் ஏருக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏரில் தான் அப்போசிஷனே இல்லையே, ஏருக்கு தான் சேச்சுரேஷன்ற ஒரு வார்த்தையே இல்லையே. கோருக்கு சேச்சுரேஷன் இருக்கு, இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு சேச்சுரேஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க செக் பண்ணீங்கன்னா வெரி ஃபியூ ஆஃப் இன்க்ரிமெண்ட், அதாவது ரொம்ப கம்மியான ஃபீல்டு கரண்ட்டுக்கு நிறைய இன்க்ரிமெண்ட் ஆஃப் வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தோம்னா நான் நிறைய ஃபீல்டு கரண்ட் கொடுத்தாதான் ரொம்ப ரொம்ப கம்மியான வோல்டேஜ் கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் என்ன ஃபீல்டு கரண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும். ஸோ இங்கே ஒரு 1 ஆம்பியர் ஃபீல்டு கரண்ட் கொடுத்தீங்களா, 1 ஆம்பியர் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். 2 ஆம்பியர் ஃபீல்டு கரண்ட் கொடுத்தீங்களா, 2 ஆம்பியர் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். 3 ஆம்பியர் ஃபீல்டு கரண்ட் கொடுத்தீங்களா, 3 வோல்டேஜ் ஆகும். 4 5 6 கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த லைன் ஏர் கேப் லைன் எப்பவுமே லீனியர் லைனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஏர் கேப் லைன்னா என்னோட கோர் மெட்டீரியல் இஸ் ஏர். ஓகேங்களா? ஏரை பொறுத்த வரைக்கும் சேச்சுரேஷன்ற ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் ஆக்சுவலான டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஆறு நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டரோட கோருன்னு எடுத்தீங்கன்னா தட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் ஃபெர்ரோ மேக்னெட்ஸ். அதனால அதில் என்ன நடக்கும்னா சேச்சுரேஷன் நடக்கும். ஆக்சுவலாக இந்த 2 கர்வு தான் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், அந்த பாயிண்டட் ட்ரையாங்கிள்லையுமே நான் இந்த 2 கர்வை தான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் என்னோட ஆல்டர்னேட்டரோட கோர் மெட்டீரியல்னால வந்த ஓசிசி கர்வு. அடுத்ததா அந்த கோர் மெட்டீரியல் இல்லாமல் ஏர் கோரா இருந்துச்சுன்னா அப்போ வரப்போற கர்வ். இந்த 2 கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது பாருங்க, இதுதான் அந்த கர்வு. ஸோ இது கோர் மெட்டீரியல்னால வந்தது, சேச்சுரேட் ஆயிடுது. ஆனால் ஏர் கோர்னால வர்றது சேச்சுரேட் ஆகாது. ஸோ இந்த லைன் இஸ் ஃபீல்டு லீக்கேஜ் லைன் அண்ட் திஸ் லைன் இஸ் என்னோட ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸோட லைன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்தரா இதை என்ன பண்றேன், இன்னும் ஸ்பிளிட் பண்றேன். ஸோ இப்போ இதை ஃபர்தராக நான் ஸ்பிளிட் பண்ணுறப்போ ஸோ இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இந்த லைனு தட் இஸ் ஒரு லைன், இந்த லைன் இஸ் அனதர் லைன்னு எடுத்துக்கிறேன். இருங்க, அதை நம்ம வேற கலரில் எடுத்துக்குவோம். இது என்னோட IAXL ட்ராப், லீக்கேஜ் ட்ராப். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் IAXA ட்ராப். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ட்ராப்பும் சேர்ந்து தான் என்னோட IAXS ட்ராப். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் இந்த பாயிண்டட் ட்ரையாங்கிளில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்னோட இந்த லீக்கேஜ் டிராப்ஸ் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் EMF வெக்டார்ஸ் அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் MMF வெக்டார்ஸ். இந்த 2த்தையுமே நான் ஸ்பிளிட் பண்ணிட்டேன், செப்பரேட் பண்ணிட்டேன். நான் பாயிண்டட் ட்ரையாங்கிள் அதை தானே சொல்லியிருப்பேன். இன் திஸ் மெத்தட் the two drops are separately considered. ஓகேங்களா? with the help of pointed triangle. அப்போ என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னா இங்கே என்னால் 2 டிராப்பும் செப்பரேட் பண்ண முடிஞ்சது எதனாலன்னா நம்மளோட பாயிண்டட் ட்ரையாங்கிளால மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாயிண்டட் ட்ரையாங்கிளை கொடுப்பாங்க. பாயிண்டட் ட்ரையாங்கிளை கொடுத்துட்டு ஸோ இந்த லைன் இஸ் ஹெச்ஆ ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த லைன் இஸ் ஹெச். அப்போ பிஹெச்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸோ பிஹெச் அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா என்னோட IFA. ஓகேங்களா? ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு சப்ளை ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஸோ அதுவே CH எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு சப்ளை லீக்கேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்ததா DH கரெக்டாக DH. ஸோ DH எதை மீன் பண்ணுதுன்னா என்னோட IAXL ட்ராப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ என்னோட DHன்றது என்னோட IAXL ட்ராப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இதை தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கொஷினில் கேட்பாங்க. அடுத்ததாக இந்த பாயிண்டட் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுறதுனால we can find the regulation nearer to the rated. ஓகே, ஸோ இந்த பாயிண்டட் ட்ரையாங்கிளும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பாயிண்டட் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்மளால் வோல்டேஜ் ரெகுலேஷன் நியரர் டு த ரேட்டடாக கிரியேட் பண்ண முடியுது. ஓகே, அடுத்ததாக லாஸ்ட்டு நம்மளோட ஒரே ஒரு மெத்தட் தட் இஸ் ASA மெத்தட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் மெத்தட்.
American Standard Association method. இந்த மெத்தட்ல drop due to saturation also considered. ஓகேங்களா, இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் saturation effectயுமே நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். In this method drop due to saturation also considered. So therefore it is the most accurate அப்படினு சொல்லுவோம். So முன்ன பார்த்தது it is more accurate. ஓகே, இத வேணா கூட எழுதிக்கோங்க இந்த இடத்துல. So இந்த மெத்தட் இந்த இடத்துல எழுதிக்கலாம். This is what more accurate method. So இது more, அது most தான் ரொம்ப அதிகம். Most accurate method. ஒருவேளை இது இல்லாம போச்சுன்னா அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்ததா யூனோட ரெகுலேஷன்ஸ்ன்றது இட் இஸ் ஆல்மோஸ்ட் கிரேட்டர் தேன் ZPF. ரெகுலேஷன் ஆஃப் ASAன்றது கிரேட்டர் தேன் ZPF. Because drop due to saturation is extra in ASA. எதனால? Because drop due to saturation is extra in ASA methods. Clear? அடுத்ததா இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், voltage regulation of all the method in descending order. அப்போ எல்லா மெத்தடையும் கம்பேர் பண்றப்போ ஸோ எந்த மெத்தட்ஸ்க்கு வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக இருக்க போது எது அக்யூரேட் எல்லாமே நம்ம எழுதலாமா? ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் synchronous voltage regulation of all methods in descending order. So first ஓகேங்களா, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் EMF மெத்தட். ஸோ EMF மெத்தடுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஓவர் வேல்யூ. ஓகேயா, ஸோ அடுத்ததா சேச்சுரேட்டட். ஸோ ஆக்சுவலாக இந்த மெத்தடை நம்ம பார்க்கல. ஸோ இந்த மெத்தடும் ஆல்மோஸ்ட் EMF மெத்தட் மாதிரி தான். சேச்சுரேட்டட் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். ஸோ இந்த மெத்தட் அதுக்கு அடுத்ததாக அதிகமாக இருக்கும். அடுத்ததாக என்னோட ASA மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட ZPF மெத்தட், அடுத்ததாக என்னோட MMF மெத்தட்ஸ். ஓகேயா, ஃபைனலாக என்னோட MMF. ஸோ திஸ் இஸ் வாட் மோஸ்ட் அக்யூரேட். ஸோ இப்போ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். So A EMF, so B MMF, C ZPF, so D வந்து saturated synchronous reactance. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கான வேல்யூஸை நான் உங்களுக்கு டைரக்டாக ஆன்சராகவே கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஸோ கம்பேரிசனுக்காக. ஓகே, ஸோ EMF பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இது வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆக்சுவலி அதிகமாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் என்னோட ஆல்டர்னேட்டரை பொறுத்த வரைக்கும் சார், ஆல்டர்னேட்டரோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 25 to 30% இருக்கும். ஸோ அதிகமாக தான் இருக்கும். ஸோ மற்ற என்னோட இது விட அதிகமாக இருக்கும். அதுலேயே இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக EMF மெத்தடுக்கு தட் இஸ் 30% மோராக இருக்கலாம், 30%ம் அதுக்கும் மேலேயா கூட இருக்கலாம். அடுத்ததா என்னோட MMF மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா தட் இஸ் 25% அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ சாரி, MMF மெத்தடுன்றது திஸ் இஸ் ஆப்டிமிஸ்டிக் மெத்தட், இது என்னோட பெசிமிஸ்டிக் மெத்தட். இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். கிளியராக இங்கே பாருங்க. ஸோ MMF மெத்தடுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், சரி EMF மெத்தடுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், MMF மெத்தடுக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஸோ இப்போ இந்த மெத்தடு ஆக்சுவல் வேல்யூ 25 வரைக்கும் இருக்கும்னு சொன்னேன்னா அப்போ 25க்கு கீழே தான் இருக்கும் எம்எம்எஃப். அப்போ அரௌண்ட் ஒரு 20% இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எம்எம்எஃப்ன்றது அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது. ரெகுலேஷன் வந்து ஸோ 15%ஓ 20%ஓ இருந்திருக்கு, அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 25 நான் என்னவா எஸ்டிமேட் பண்ணிட்டேன், ஸோ 15 எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்ததா ZPF மெத்தட். ZPF மெத்தட் பாருங்க. ஸோ இதுவுமே என்ன பண்ணியிருக்கும், இட் இஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான், ஆனால் கொஞ்சம் மைன்யூட்டாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கும். ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் ஒரு மைன்யூட் அண்டர் எஸ்டிமேட் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் 20% இருக்கும், இதுவுமே அண்டர் எஸ்டிமேட் தான். ஸோ இங்கே பாருங்க, இவனும் ஓவர் எஸ்டிமேட், இவன்லாம் ஓவர் எஸ்டிமேட், இந்த சைடில் இருக்கிறவன்லாம் ஓவர் எஸ்டிமேட், இந்த சைடில் இருக்கிறவன்லாம் அண்டர் எஸ்டிமேட். ஸோ ஏஎஸ்ஏ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஸோ சேச்சுரேட்டட் சிங்க்ரனஸ்னால் என்ன, ஓவர் எஸ்டிமேட்டு. ஸோ இப்போ என்னவா இருக்க போது 25%. ஓகேங்களா? ஸோ 25%. ஆக்சுவலி நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஆக்சுவல் ரெகுலேஷன்ஸ் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 23ன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவல் ரெகுலேஷன் இஸ் 23ன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சுவல் ரெகுலேஷன்ஸ் 23னா சேச்சுரேட்டட் சிங்க்ரனஸில் பார்த்தீங்கன்னா 25 இருக்கும். இஎம்எஃப் மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணால் 30 இருக்கும். எம்எம்எஃப் மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணால் 15 இருக்கும். ZPF மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 20 அப்படின்ற ரேஞ்சில் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதோட என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸோ என்னோட ஃபீல்டு கரண்ட் required to supply open circuit condition, field current required to supply short circuit condition. இந்த OCC SCC நம்ம டெஸ்ட் எடுத்தோம் பாருங்க, அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ரேஷியோவை ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ நம்மளால சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ், ஸோ இங்கே பாருங்க, இது என்னோட ஃபீல்டு கரண்ட் required to supply ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். கரெக்டா? ஃபீல்டு கரண்ட் required to supply rated short circuit current. ஸோ இது என்னோட ஃபீல்டு கரண்ட் இஸ் ரெக்வயர்டு டு சப்ளை ரேட்டட் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ். இது என்னோட ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டர்ப்பா. ஓகேயா? இது என்னோட ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டர், இது நம்மளோட ஷார்ட் சர்க்கியூட் கேரக்டர். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ரேட்டட் வோல்டேஜை எடுத்துக்கிறேன், ரேட்டட் ஓசி வோல்டேஜ். ஸோ இந்த ரேட்டட் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் வரணும்னா எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் எனக்கு தேவைப்படுது, ஜஸ்ட் இதை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு ஃபார் ஓசிசி. ஸோ அதே தான், இது என்னோட ரேட்டட் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். இது வரணும்னா எனக்கு எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் தேவைப்படுது, ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்ட் ஃபார் எஸ்எஸ்சி. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ரேஷியோ தான் நம்ம ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததான் அந்த ரேஷியோவை எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ தானே இந்த கர்வ்ஸ் பார்த்தோம், இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கிராஃப்ஸை பார்த்தோம், அதுக்கான ரேஷியோவை நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதோட ரெகுலேஷனும் இந்த ரேஷியோஸும் முடிஞ்சிடும். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ. ஸோ இது என்னன்னா SCR அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல, ஸோ ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு ஜெனரேட் ரேட்டட் வோல்டேஜ். So field current required to generate rated voltage under OC condition, under open circuit condition, divided by field current required to generate field current required to generate rated short circuit current. Correct? Rated armature current under SC condition.
சார் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். நீங்கள் ஓசி டெஸ்ட் எடுக்கிறப்போ என்னோட ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜை ரேட்டட் வோல்டேஜாக இருந்தப்போ என்ன ஃபீல்டு கரண்ட்டுன்னு மெஷர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட் எடுக்கிறப்போ என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் ரேட்டட் கரண்ட்டாக இருந்தப்போ என்ன ஃபீல்டு கரண்ட் மெஷர் பண்ணியிருப்பீங்க. அது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் இது. ஸோ இந்த ரெண்டு ரேஷியோ தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ என்னால் சில மெஷின் பேராமீட்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ மெஷின்ஸோட பவர் குவாலிட்டி, பவரு, சைஸு எல்லாமே நம்மளால் இதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் IFM டிவைட் பை IFA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ IFM பை IFA இது நம்ம சிமிலர் டு த என்னோட Z கேரக்டர் எடுத்தீங்கன்னா நம்ம சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் மெத்தடில் பார்த்துருக்கோம்ல. ஸோ திஸ் இஸ் 1 பை சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவலன் டு 1 பை XS அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இந்த XS ஆர் ZSன்றது சேச்சுரேட்டட் ஆர் அட்ஜஸ்டட். ஸோ இது எதில் இருக்கும்னா பர் யூனிட்ல இருக்கணும். ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஸோ பர் யூனிட்டாக இருக்கணும். அடுத்ததாக சில ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. இதோட ரேஷியோ SCR ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ என்னோட SCR ரேஷியோ ஃபார் வேரியஸ் மெஷின்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ SCR ரேஷியோஸ் 0.6 0.9 ஃபார் salient pole மெஷின். அதுவே 0.9 to 1.5 ஃபார் cylindrical மெஷின். salient pole மெஷின்ஸ்க்கு, cylindrical pole மெஷின்ஸ்க்கு. அடுத்ததாக 0.4 ஃபார் synchronous condenser. synchronous condenser நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. ஃபார் synchronous condenser பவர் சிஸ்டம்லேயே நம்ம பார்ப்போம் synchronous condenserனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா. ஸோ ஜஸ்ட் இது வரைக்கும் போதும். இதில் நமக்கு இதிலிருந்து என்னோட PSYயை பற்றி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னன்னா ஸோ PSYனா சிங்க்ரனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா. ஸோ சிங்க்ரனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட்னா என்ன, இது இருக்கிற சில ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ சிங்க்ரனைசிங் பவர் கோஎஃபிஷியன்ட்டும் ஸோ இதில் இருக்கிற சில இன்னும் ஒரு 2 ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த ரேஷியோஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரேஷியோஸ் இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் நமக்கு எக்ஸாமில் டேரெக்டாக கேட்பாங்க. ஸோ ரிமைனிங் நம்ம நாளைக்கு அடுத்த செஷனில் பார்க்கலாம்பா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு கிளாஸஸாக இருந்தாலும் ஸோ எது யூஸ்ஃபுல்லோட இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சர் டேஸில் இன்னும் நம்ம நிறைய